சாஷ்டாங்கமாய் உம்மை பணிந்து குனிந்து நன்றி செலுத்துகிறேன். தரை மட்டும் குனிந்து உம்மையை பணிந்து நன்றி செலுத்துகிறேன். தரை மட்டும் குனிந்து உம்மையை பணிந்து நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பாக்கியம் அப்பா எனக்கு, எத்தனை பாக்கியம் அப்பா, எத்தனை பாக்கியம் அப்பா, இது எத்தனை பாக்கியம் அப்பா. இந்த 2ஆம் மாதத்திற்கான சிறவுகோல் வாக்குத்தத்த வசனம், அது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சகோதரிக்கு ஏசாயா 56:5 வாசிக்க கேட்கலாம். நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்குள்ளும் குமாரத்தீர்களுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன், என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண போறோம். ஜீசஸ் நேம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு, அதாவது உங்களுக்கு அருளுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்த வசனங்களை பிரதி செய்து எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி சம்பூர்ணமாக எங்களை ஆசீர்வதித்தாலும் மகிமையினால் நிரப்பும். இந்த வார்த்தையின்படி பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். வாக்குத்தத்த வசனங்கள் வாங்கிக் கொள்ளலாம். நீங்கள் ஆண்டவருடைய மகிமை நம்மச்சில் இருக்கிறது. எத்தனை சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை உள்ள கரத்தினால் ஆண்டவர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மகிமையின் கரம் இறங்கி வருது. எல்லாம் அறிந்த பொருளே, எங்கள் எல்லாமை நீக்கும் அருளே, கோடும் கொல்லாமனதுடைய கல்லான பாவிகளை கொல்லாதருள் புரியும் நல்லாயன் ஏசுநாதா தேவா, இரக்கம் இல்லையோ இயேசு தேவா, இரக்கம் இல்லையோ தேவா, இரக்கம் இல்லையோ இயேசு தேவா, இரக்கம் இல்லையோ. நிறைந்த ஜோதியே, ஏழை பங்கில் உறைந்த நீதியே, எங்கும் நிறைந்த ஜோதியே, ஏழை பங்கில் உறைந்த நீதியே, எங்கள் சங்கடமான பாவ சங்கடங்களை நீக்கும் துங்க ஈஸ்வரவேலின் மங்கீஷ கிரீடாதிபதி தேவா,
இரக்கம் இல்லையோ இயேசு தேவா இரக்கம் இல்லையோ தேவா இரக்கம் இல்லையோ இயேசு தேவா இரக்கம் இல்லையோ வேத முடிவே ஜெகத்தாதாரம் ஆன வடிவே வேதாந்த வேத முடிவே ஜெகத்தாதாரம் ஆன வடிவே ஐயா தாதாவும் எமை பெற்ற மாதாவும் நீயே சுனாதா ரட்சியும் வேறே ஆதாரம் எமக்கில்லை தேவா இரக்கம் இல்லையோ இயேசு தேவா இரக்கம் இல்லையோ தேவா இரக்கம் இல்லையோ இயேசு தேவா இரக்கம் இல்லையோ ஜீவ பரபிரமேயேகோவா கிரீச்சுவற்றின் மூவாள் ஒன்றாக வந்த தாவீதின் மைந்தல் ஒரே தேவா இரக்கம் இல்லையோ இயேசு தேவா இரக்கம் இல்லையோ தேவா இரக்கம் இல்லையோ இயேசு தேவா இரக்கம் இல்லையோ இந்த மாதத்தில் திறவுகோல் வார்த்தையாகவும் இந்த நாளின் செய்தி அவர் வேத வசனம் அது ஏசாயா தீர்க்கனின் புத்தகம் 56ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ஏசாயா 56:5 வாசிக்க கேட்கலாம். நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தமமான இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன், என்றும் அழியாத நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். கைகளை சட்டி பட்டமரம் என்று சொல்லுகிறவர்களுக்கு, வாழ்வு கசந்து விட்டது என்று சொல்லுகிறவர்களுக்கு, என் வாழ்வு முடிந்தது, என் வியாபாரம் முடிந்தது, என்னுடைய எதிர்காலம் முடிந்தது, என் வாழ்க்கை அஜோகதியாகிவிட்டது, இனி வாழ்வு இல்லை, எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. அன்னகனும் தன்னை பட்டமரம் என்று சொல்லாதிருப்பானாக, என் குமாரச்சிக்கும் குமாரருக்குரிய இடத்தை காற்று உத்தமமான இடத்தை கொடுப்பேன், அது மட்டுமல்ல என்றும் அழியாத நாமத்தை அவர்களுக்கு நான் அருளுவேன். கைகளை சட்டி தேவாதி தேவனுடைய கற்பனைப்படி நடந்து அவருடைய பரிசுத்த ஓய்வினாலே ஆசாரித்து அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து அவருடைய கிருபையினால் இரக்கம் பெற்ற உங்களுக்கு ஆண்டவர்களும் வாக்குத்தத்தம், என்றும் அழியாத நாமத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். முடிந்தது, கசப்பு முடிந்தது, தோல்வி முடிந்தது, உங்கள் வாழ்வு கோணலான வாழ்வு இன்றோடு முடிந்தது, பயம் முடிந்தது, சாபம் முடிந்தது, எல்லா டிப்ரெஷன் முடிந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், அடிவேரிலிருந்து செத்து போன மரத்தில் அடிவேர்ந்து துளிர் தோன்றுவது போல உங்கள் வாழ்வு துளிரப் போகிறது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. இன்றைக்கு today expecting ஒரு miracle right now brother and sisters. இன்று உங்கள் அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருங்கள். மகிமையான தேவனுடைய வல்லமை உங்களுக்கு இறங்கி வரப்போகிறது. பரிசுத்தமான தேவன் உங்களை தொடப்போகிறார். நீங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். அவர் சொல்லுகிறார், என் அன்பு மகனே மகளே,
உன் துக்க நாட்கள் முடிந்தது, வேதனை நாட்கள் முடிந்தது. பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தையின்படி இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்றும் அழியாத ஒரு பேரை உனக்கு கொடுக்க போறேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய், பெருமைப்படுத்துவேன். ஜாதிகளுக்குள்ளே, ஜனத்துக்குள்ளே, உன் குலத்துக்குள்ளே, கோத்திரத்துக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, உன் இனத்துக்குள்ளே, எந்த இடத்திலெல்லாம் இது நாதியற்ற போனோம், நடுவில் செத்த போனோம்னு தன்னஞ்சனியாய் இதோ நீ உடைந்து போய் நின்றாயோ, அதே இடத்தில் அவர்கள் மத்தியில், அவள் கண்களுக்கு மத்தியில் உன் பேரை நான் பெருமைப்படுத்த போகிறேன். கையை தட்டுங்களேன். இன்றைக்கு ஆண்டவர் செய்வார். ஏது ஸ்தலத்தில் நீ தலதாழ்த்திருந்தோ, ഏത് ജാതിയിലടക്ക്, ഏത് ബന്ധക്കാരടക്ക്, ഏത് കുടുംബത്തിലെ നിന്റെ ഭവനത്തിൽ നിന്നെ ഇതോ ചീഞ്ഞ അഴുക്ക് പോലെ ഇരുട്ടിലെ നിന്നെ വലിച്ചെറിഞ്ഞോ, ആ ജനങ്ങളെ മധ്യേ നിന്റെ തല ഉയർത്തി നിന്റെ പേര് വലുതാക്കാൻ പോകുന്ന ഒരു ദിവസമാണ് ഇന്ന് ദിവസം. കൈയടിച്ച് കർത്താവിനെ സ്തുതിക്കാം. മഹത്വത്തിന്റെ രാജാവ് ജയമായി നിന്റെ തലയെ ഉയർത്തി നിനക്ക് ഒരു എന്നും അழிയാതെ ഒരു നിത്യനാമത്തെ തരുന്നു. കൈയടിച്ച് എന്നും എന്റെ പ്രത്യാശയെ ദേവൻ അംഗീകരിച്ചിരിക്കുന്നു. உங்களுடைய பிரதி எதிர்பார்ப்பை தேவன் அங்கீகரித்திருக்கிறார். வாட்டெவர் மே பி, ஆண்டவர் எதை விரும்பி இருக்கிறார்களோ அது எனக்கு தெரியாது. உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் உங்களை அழைச்சு வந்திருக்கிறார். மகிமையான தேவனை இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மட்டுமல்ல, என் பேரு போயிடுச்சு, என் வாழ்க்கை போச்சு, என்னுடைய நிலைமை போச்சு, முன்னாடி இருந்த மாதிரி இல்லையே என்று துடித்து கதறி அழுது புரண்ட நாளுக்கு சமானமாய் தேவன் அழியாத நாமத்தை உங்களுக்கு தருவ. கையை தட்ட மாட்டீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். காரணம் என்ன? எரேமியா 1:5 சொல்லுது, பார், உன்னை சாயின் கருவில் இருக்கும் முன்னே உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டு இதனை பிரித்தெடுத்து உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். கைகளை தட்டி. உன்னுடைய பேரை ரிசர்வேஷன் சீட்டில் இருக்குது மகளே. இப்போ 10% ஹை காஸ்ட் பீப்புளுக்கு, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 10% இடஒதுக்கீடுன்னு ஒரு அது ஓடிட்டு இருக்குது நம்ம கவர்மெண்ட்ல. ஆர்கியூ பண்ணி டெபிட்லாம் வச்சிருக்காங்க, ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு தானே இந்த கவர்மெண்ட் சொல்லுது, தாயின் கருவில் இருக்கும் போதே உன்னை ரிசர்வேஷன் சீட் கொடுத்துட்டாராம். கைகளை தட்டி. எப்படி ரிசர்வேஷன் சீட்டு உன்னை அழைத்து உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை சுத்தமாக்கி என்ன போஸ்டிங் கொடுக்கிறாராம்? தீர்க்கதரிசியாக உன்னை நியமித்தேன். கைகளை தட்டுங்களேன். தீர்க்கதரிசியாக உன்னை நியமித்தேன். ஏசாயா 45:4 சொல்கிறது, வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை நொறுக்கி அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களை பொக்கிஷங்களை நான் உனக்கு தருகிறேன். நீ என்னை அறியாதிருந்தும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னை அறிஞ்சிட்டிല്ല എന്നാലും நான் என்னை ஓமன பேர் சொல்லி விழிச்சிருக்கணும். எப்பவும் நான் சொல்லுவேன், எப்பவும் இந்த வசனத்தை சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷம். தமிழில் இது கொஞ்சம் அவ்வளோ விளக்கம் இல்லை. நீ என்னை அறியவில்லை, பேர் சொல்லி அழைத்தேன் இருக்கு. மலையாளத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்குது, நீ என்னை அறியவில்லை என்றால் நான் உன்னை செல்ல பெயர் சொல்லி அழைத்தேன். கைகளை தட்டி. நீ என்னை அறிஞ்சிட்டிല്ല എന്നാലും நான் என்னை ஓமன பேர் சொல்லி விழிச்சிருக்கணும். அடிக்கடி இதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய மெசேஜில் சொல்லியிருக்கேன். கருவா குட்டியாக இருக்கும் குழந்தை, கண்ணு 1.5 கண்ணாக இருக்கும், மூக்கு வடிச்சிருக்கும், ஆகி போய் அங்கெல்லாம் அப்பி இருக்கும். அந்த குழந்தை நம்ம பார்த்தாலே வாந்தி எடுத்துருவோம். என் முடியும் அந்த குழந்தைங்க எப்படி இருக்குன்னு தெரியாது, அப்படி இருக்கும். தாய் கொஞ்சுவாள், கண்ணே மணியே வைரமே வைடூரமே எஸ்பியே இந்திர நீளமே என் தாசில்தாரே என் கலெக்டரே மந்திரியே. அது கலெக்டரா? அது மூக்கு வடிச்சு. அது ஆகி போன குழந்தை. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சா. எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும் அது செல்ல பேர் சொல்லி அழைக்கிறாள் தாய். தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை. எங்க அம்மா என்னை சின்ன வயசுல இருந்து சொன்னா எனக்கு ஒரு மனசு கஷ்டமா இருக்கும். ஆனால் சொல்றேன், எங்க அம்மா எனக்கு ஒரு அப்ப ரட்சிக்கப்படலை, ஆனால் அழகா பாடுவாங்க. என் கையை பிடிச்சிட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க. சின்ன சின்ன நடை நடந்து செம்பவள வாய் திறந்து அம்மா என்று நீ அழைத்தால் அமுதகானம் பொழியுதடா. என்ன நடக்கிறதுக்கு கையை பிடிச்சிக்கிட்டே எங்கள் அம்மா பாடுவாங்க. செம்பவள வாயா இது? எத்தனையோ மேக்கப் போட்ட பிறகு இப்படி ஆயிட்டு வந்து நிற்கிறேங்க. ஆனால் தாய்க்கு என்னுடைய வாய் தான் என்ன வாய்? செம்பவள வாய் திறந்து அம்மா என்று நீ அழைத்தால் அமுதகானம் பொழியுதடா.
என் அன்பு சகோதர சகோதரிகளை, தாய்க்கு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஆண்டவருக்கும் அப்படித்தான். ஆண்டவர் உன்னை செல்ல பெயர் சொல்லி அழைக்கிறவர், என்றும் அழியாத நிச்சய நாமத்தை உனக்கு கொடுக்கிறவர். என் வேதம் சொல்லுகிறது, நான் கருவில் இருக்கும் போதே உன் கண்கள் என்னை கண்டது. தேவன் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிற மனிதன் பாக்கியவான். ஏசாயா 43 1, 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்களேன். உங்களுக்கு என்ன பாக்கியமாம். தண்ணீர்களை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. அக்னியில் நடக்கும் பொழுது வேகாது இருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. காரணம் என்ன? நீ என்னுடையவன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். கைகளை தட்டி ஒரு கை தட்டு, ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. தேவன் பெயர் சொல்லி அழைக்கிற ஓர் மனிதன் பாக்கியவான். அவர் எப்படிங்க பெயர் சொல்லி அழைக்க முடியும்? சகவியை கூப்பிடல, சாமுவேலை கூப்பிடல, ஆபிரகாமை கூப்பிடல. எல்லாம் அறிந்த பொருளே, அதான் பாடினேன். எல்லாம் அறிந்த பொருளே எங்கள் இல்லாமை, எல்லாம் அறிந்த பொருளே எங்கள் இல்லாமை நீக்கும் அருளே, கொடும் பொல்லா உலகில் தேவா இரக்கமில்லையாத பாட்டில் வரும். எல்லாம் அறிந்த பொருள், எல்லா இருதயங்களையும் அறிகிறவர், எல்லா மனுஷனையும் அறிகிறவர், எல்லா பேரையும் அறிகிறவர். சகைவே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று வாக்குறுதின தேவன். 1984 ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி காலை 11:20 மணிக்கு, 84 ஏப்ரல் 25 இரவு 9:20 மணிக்கு இயேசுவை சந்தித்தார். 27 காலை 11:20 மணிக்கு என்னை ஆண்டவருக்குள் வழிநடத்தின அங்கிள் திருச்சூர் பட்டணத்தில் குன்னங்குளம் என்ற ஒரு கிராமம், அதில் வாசிக்கிற அருமை சகோதரர் ஜோஸ், அவருடைய வைஃப் வந்து ரோசி, மிஸ்ஸஸ் ரோசி ஜோஸ், அவர்கள் 2 பேரும் என்னை ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் உச்சிக்கு அழைத்து கொண்டு போனார்கள். யானை மிருகங்கள் எல்லாம் ஊருக்குள் வரக்கூடாது என்று அங்கே ஒரு கிறிஸ்தவர்லாம் சேர்ந்து ஒரு சின்ன சிலுவையை வைத்து ஒரு கோயில் கட்டியிருந்தார்கள், ஆலயம். பயங்கரமான மிருகங்கள் வருகிற இடம். அங்கே போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு தான் தெரியும் கிறிஸ்தவங்க இப்படி சத்தம் போட்டு அருள் வந்தது மாதிரி துள்ளி துள்ளி ஜெபம் பண்ணுவாங்கன்னு தெரியும். இல்லாட்டி சினிமாவில் என்ன பார்த்துருக்கிறேன், இங்கே ஒரு சிலுவை, இங்கே ஒரு சிலுவை, இங்கே ஒரு சிலுவை, இங்கே சிலுவை போட்டு அப்படி ஆமேன் அப்படின்னு எந்திரிச்சிருவாங்க. என்னடா கிறிஸ்தவங்க நம்மளை மாதிரி அருள் வந்து ஆடுறாங்களே அப்படின்னு அன்றைக்கி தான் நினச்சேன். அவங்க பாட்டு ஜெபம் பண்ணிட்டு தாங்க கவுந்து கிடந்து. நான் வானத்தை பார்த்தேன். காலை 11:20 மணி, மில்லியன் 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 மைல்களுக்கு அப்பால் ஒரு அக்னிமயமான சாயல் ஒரு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தது. வெளிச்சம் நிறைந்தவர், அதரிசனமான ஒளி, மனுஷ சாயல் அந்த வெளிச்சம் இருந்தது. அங்கே இருந்து லட்சக்கணக்கான தேவதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் பார்த்தேன். அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு கேஸ் லைட்டர் ஸ்பார்க்கிலிருந்து எப்படி வரும் ஒரு சின்ன அக்னி பொறி, அது பறந்து வந்தது, என் தலையில் விழுந்தது. எனக்குள் இருந்து கரடி போன்ற ஒரு உருவம் எழும்பி கீழே விழுந்து அப்படியே சாம்பலாய் போயிற்று. 20 அடி தூக்கி எறியப்பட்டேன். மேலே இருந்து 4 மணி நேரம் அந்த அக்னி சாயல் என்னோடு பேசினது. என் ஊழியத்தை செய், என் வேலையை செய், என்னுடைய தீர்க்கதரிசியாக உன்னை அழைச்சிருக்கிறேன், தாயின் கருவிலிருந்து உருவாகும் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைச்சேன், நீ என்னுடையவன் என்றது. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டேன். ஊழியம் என்றால் என்ன என்று தெரியாது. மழைக்கு கூட ஆலயங்களில் ஒதுங்கினது இல்லை. சந்தன போட்டு வைக்காமல் அது அந்த சந்தன கட்டையை உரசி அதிலிருந்து வடிகிற சந்தனத்தை எடுத்து வைக்காமல், கேரளாவில் எப்படி வைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், வைக்காமல் வெளியே போக மாட்டேன். ஆனால் ஆண்டவர் பேசினார். ஊழியம் என்றால் என்ன என்று தெரியாது, தீர்க்கதரிசி என்றால் என்ன என்று தெரியாது. எல்லாவற்றையும் கேட்டு முடித்து விட்டு ஒரே ஒரு வார்த்தை அவரிடத்தில் கேட்டேன். நல்லது சுவாமி, உங்களுடைய வேலையை செய்கிறேன், ஆனால் ஒன்று, நான் போகும் இடமெல்லாம் நீர் என்னோடு வர வேண்டும். கைகளை தட்டி, நான் போகும் இடமெல்லாம் நீர் என்னோடு வர வேண்டும். நிச்சயமாய் வருகிறேன் என்று கை பிடித்தவர், அன்று கை பிடித்தவர் இன்றைக்கு வரை என் கையை பிடித்திருக்கிறார். கடைசி வரை என் கரத்தை படித்துக் கொண்டிருப்பார். எனவேதான் போன வெள்ளிக்கிழமையில் ரட்சிக்கப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமை கன்வென்ஷன் ஸ்பீக்கர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியத்தை பைபிள் தெரியாது, வேதம் தெரியாது, வசனம் தெரியாது, நீங்கள் ஜெபிக்கிற பரமண்டலம் ஜெபம் தெரியாது, ஞானஸ்நானம் என்றால் என்ன தெரியாது, ஆலயங்களுக்கு போனதில்லை, ஒன்றுமே தெரியாது. முதல் பிரசங்கத்துக்கு எப்படி போகிறேன், இவ்வளோ கழுத்தளவு முடி, கழுத்தில் ஒரு செயின், கையில் ஒரு காப்பு, ஒரு கருப்பு ஜீன்ஸு, கருப்பு கட்டம் போட்ட சட்டை,
இவ்வளவு டான்ஸ் மாஸ்டராக இருந்தேன்ல, இவ்வளோ பெரிய முடியும் வச்சுக்கிட்டு தான் போகிறேன். வேதம் என்றால் என்ன என்று தெரியாது, சத்தியம் என்றால் என்ன என்று தெரியாது. அன்றைக்கு பேச ஆரம்பித்தேன் பாருங்களேன். இயேசுவின் ஆதரே, இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரெண்டு மட்டும் தான் தெரியும். அன்றைக்கு பேச ஆரம்பித்தேன். 3 மணி நேர பிரசங்கம் இன்று வரை பேசுகிறேன். என்னுடைய பிரசங்கங்களிலே ஒரு பிரசங்கத்துக்கு எப்படியாவது 100 வசனங்களுக்கு குறைந்தது இருக்கும், குறைவில்லாமல் இருக்கும். பாருங்களேன், பைபிளே வாசிக்கல. பிரசங்க பீடத்துக்கு போகும்பொழுது அவர் அம்மா சொன்னாங்க, ஊழியக்காரங்க இருக்க பைபிள் வச்சுக்கலையே தம்பி. அப்படியம்மா? ஒரு புதிய ஏற்பாடு கிதியோன் டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட்டை என் கையில் உருட்டி கொடுத்தார்கள். அதையும் வாங்கி கொண்டு போனேன். வாயை திறந்தேன், மழை மழை என்று ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சத்தம். எந்த பைபிள் காலேஜில் நான் படிக்கல இன்று வரை. ஒரு மனுஷனால் கற்றதும் இல்லை, பெற்றதும் இல்லை. அன்றைக்கு அந்த ஒளி என்னோடு பேசியது, என்னை அழைத்தேன் என்றது, என்னை அபிஷேகித்தது, நம்முடைய வல்லமை வரங்களால் நிரப்பினது. அந்த ஒளி எனக்கு என்ன பேசுகிறதோ அந்த பேரொளி, உலகின் ஒளி, இந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, இயேசு என்ற ஒளி, இந்த உலகில் இறங்கி வந்த பரஞ்சோதியான தேவன். கைகளை தட்டி ஹல்லேலூயா. அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை என்று வள்ளலார் புலம்பினாரே, அந்த அருள் பெரும் ஜோதி தாய்மானவர் சொல்ல, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, உலகின் ஒளி. அகத்தியன் சொன்னானே, வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவராகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து குணமான மனிதனையும் படைத்த பின்பு குவலயத்தில் தானும் ஒரு குருவாய் வந்து சனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் சன்னியாசி போல் இந்த தவத்தை காட்டி அன்பான சீடர்களை இருத்தி போட்டு அகன்றதளம் சென்றவரை அண்டுவாயே. கைகளை தட்டி வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி. இந்த ஜோதிக்காகத்தான் இன்றைக்கு நாடு முழுவதும் சண்டை, மதச்சண்டை, மதக்கலவரம், மதமாற்ற பிரசங்கம் என்று மற்றவர்களுக்கும் நமக்கும் இன்றைக்கு சண்டை வந்து கொண்டிருக்கிறது. ஜோதி ஒன்றே. கைகளை தட்டி. அந்த ஜோதி யார்? இயேசு சொன்னார், நானே கிறிஸ்தவனுடைய ஒளி, நானே நாடார்களுடைய ஒளி, பிள்ளையுடைய ஒளி, தமிழனுடைய ஒளி, இதோ மலையாளியுடைய ஒளி, இதோ சைனாக்காரன் அமெரிக்கக்காரனுடைய ஒளி, இங்கிலாந்து பிரிட்டனுடைய ஒளின்னு சொல்லலைங்க. அவர் சொன்னார், நானே உலகின் ஒளி. கைகளை தட்டி. I am the light of the world. அந்த ஒளிதான் உன்னையும் என்னையும் என்றும் அழியாத நாமத்தை கொடுத்து நிறுத்தியிருக்கிறது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனவே தான் வேதம் சொல்ல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமா இருக்கிறேன். அநேகரை ஞானவான் ஆக்கிறவர்கள் எனவேதான் ஆகாய மன்றத்தில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிறார்கள். சென்ட் லூக் சர்ச், சென்ட் ஜான் சர்ச், சென்ட் பீட்டர் சர்ச், சென்ட் ஆண்ட்ரியா சர்ச், இப்படிலாம் இருக்குது. இவங்களாம் யாருங்க? புரூனே கிங்கும் பில்கேட்ஸருடைய மகனும் அல்லது பெரிய பெரிய மன்னர்கள் குயின் எலிசபெத்தருடைய பாரம்பரியமா இல்லை. ஆடு மெச்சவன், மாடு மெச்சவன், மீன் பிடிச்சவன், கொட்டு கோமணத்தை கட்டிக்கிட்டு அல்லது துணியே இல்லாமல் கடலில் குளித்தவன், நாற்றம் பிடித்த சிரத்தோடு படிப்பறிவில்லாத கல்வியறை வெற்றல மீன் பிடிக்கிற அண்டங்காட்சிகளாக இருந்த இதோ சாதாரண மனிதர்களுடைய பெயர்களிலே ஆலயங்கள். கைகளை தட்டே. தேவன் உலாவுகிற இடம். நீதிமான்களுடைய பெயர் புகழ் பெற்று விளங்குமாம். நேற்று வரை தங்க பஸ்மன் சாப்பிட்டவர்கள், உலகத்தில் ஜே ஜே என்று இருந்தவர்கள், உலகத்தில் அப்படியே புகழ் பெற்று விளங்கினான். எங்கே போனார்கள் என்றே தெரியவில்லை. ஆனால் ஆடு மேய்த்தவன் என்று புகழ் பெற்று விளங்குகிறான். அரியாசனத்திலே வீற்றிருந்தான், ஆடு மேய்த்தவனை அரியாசனத்தில் வைத்தார். இதோ மீன் பிடித்தவன் இன்றைக்கு புகழ் பெற்று விளங்குகிறான். வேதம் சொல்வது, நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்கனுடைய பெயரோ புழுதியிலே எழுதப்படும். கைகளை தட்டு. நீதிமான்களுடைய பெயர் எங்கே எழுதப்படும்? புகழ் பெற்று விளங்கும். துன்மார்க்கனுடைய பெயரோ புழுதியிலே எழுதப்படும். என் அன்புக்குரியவர்களே, அழிந்து விட்டதோ? என் குடும்பம் அழிஞ்சிருச்சுங்க ஐயா. என் வாழ்க்கை போச்சு, என் ஊழியம் போச்சு, என்னுடைய வியாபாரம் போச்சு, ஐயோ என் வாழ்க்கையே போச்சுங்க பிரதர். ஐ அம் டிப்ரெஸ்ட். மனம் சோர்ந்து வந்திருக்கிறீர்களோ? உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இந்த 2வது மாதத்திலே உங்களுக்கு அழியாத நாமத்தை உண்டாக்குற தேவன் இன்று உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சத்தமா. நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்களாம். அவரை போலவே மாற்றுகிற தெய்வம்
உபாகம் 28:10 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமமும் நெற்றியிலே தரித்திருக்கிறதை கண்டு ஜாதிகள் உனக்கு பயப்படுவார்கள். 1997-98 வருஷத்தில் மீனாட்சி நகர் என்று பாண்டியன் தெற்கு பக்கத்தில் விளாங்குடியில் மீனாட்சி நகர்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே தான் குடியிருந்தோம் வாடகைக்கு. பல ஊழிய பழுக்களுக்கு மத்தியில் ஒரு நாள் மூணார் மலை பிராந்தியத்துக்கு ஊழியத்தை முடித்து விட்டு காலையில் வந்து படுத்திருந்தேன். பயங்கர களைப்பு. ஒரு ஓட்ட அம்பாசிடர் கார் வச்சிருந்தேன். மிகுந்த களைப்போடு படுத்திருந்தேன். வீட்டில் எல்லாரும் எங்கெங்கும் வேலைக்கு போயிருந்தாங்க. காலையில் ஒரு 7 மணி 7:30 மணி இருக்கும். கேட்டில் வந்து யாரோ சத்தம் போட்டார்கள், அம்மா சாயே ஏதாவது தாங்க தாங்கன்னு கூச்சல் போட்டார்கள். ரொம்ப நேரமாக ஒரு பெண்ணுடைய சப்தம். ஏன் இந்த அம்மாவுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பலாமா, ஏன் இவ்வளோ கத்த விடுறீங்க அப்படின்னு கோபம் தாங்கல. தூக்க கலக்கம் வெறும் பனியனை போட்டு ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு வெளியே வந்து எட்டி பார்த்து சொன்னேன், அம்மா இருங்க வருவாங்க அப்படின்னு. அம்மா இருங்க வருவாங்க அப்படி சொல்லி எட்டி பார்த்தேன். இப்படி என்னை அந்த அம்மா பார்த்தாங்க. ஒரு பிச்சைக்கார அம்மா, ஒரு 40, 45, 50 வயசு இருக்கும். சட்டி எல்லாம் வச்சுருந்தாங்க கையில். என்னை பார்த்தது தான் ஐயையோ அப்படின்னாங்க. அந்த பாத்திரத்தை தூக்கி எரிஞ்சாங்க. என்னடா இந்த அம்மா இந்த கத்துதே, ஐயோ சிலுவையில் தொங்குற சாமி வந்திருக்குது, என்னைய கொன்னுட்டாங்களே இருக்கிற வந்துச்சு. தெருவே கூடிருச்சுங்க. சொன்னாங்க, ஏங்க நீங்களாம் ஊழியமா செய்றீங்க, ஒரு பிச்சை இல்லைனா இல்லைன்னு சொல்றது ஏங்க அடிச்சு விரட்டுறீங்க சார். நாங்கள் கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை திங்குன்னு அடிச்சாமா. ஏப்பா நான் சாப்பாடு தரேன்னு சொல்லத்தானே வந்தேன், இந்தம்மா கத்துனதுக்கு நான் அடிச்சேன்னு பழிய போடுறீங்களாடா. கண்ணை முடிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை கர்த்தர் என்னை காப்பாற்றினாரு. ஆட்களும் மோசமாக பார்க்குறாங்க. திருதுனே ஊழியம் செய்கிற பிச்சைக்காரமாக போய் அடிச்சிருக்கிய. முன்ன அந்த உருண்டு கீழே தரையில் உருண்டுடுச்சு. அடிக்கலை அவர் அடிக்கலை, அவர் மேலே சிலுவையில் தொங்குற சாமி நிற்குது. இது தெரிஞ்சு அந்த தெருவுக்கே வந்திருக்க மாட்டேனே, என்னை விட்டா போதும் அப்படின்னு உருண்டுச்சு. அதுக்கப்புறம் தான் மக்கள் நம்புனாங்க. உடனே இயேசு நாமத்தில் போனேன், பேய் போயிடுச்சு. கைகளை தட்டி. ஏங்க பனியன் சட்டை, டை இல்லை, கோட் இல்லை, ஒன்றும் இல்லை, மேக்கப் இல்லைங்க, வெறும் முண்டா பனியன், ஒரு லுங்கியில் நிற்கிறேன் நான். அந்த பேய்க்கு தெரியுது சிலுவையில் தொங்குற சாமி நம்ம கூட இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமம் நெற்றியிலே தரித்திருக்கிறதை கண்டு ஜாதிகள் பயப்படுவார்களாம். கர்த்தருடைய நாமம் நெற்றியிலே தரித்திருக்கிறதை கண்டு ஜாதிகள் பயப்படுவார்கள். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், அவர் நாமத்தை கேட்கும் பொழுது, இயேசு நாமத்தை உச்சரிக்கும் பொழுது பேய்களும் பயந்து நடுங்குகின்றன. அந்த நாமத்துக்கே இவ்வளவு சக்தினா அந்த நாமத்துக்கு சொந்தக்காரருக்கு எப்படி சக்தி இருக்கணும். கைகளை தட்டுங்களேன். அந்த பேருக்கே இவ்வளவு சக்தி இருக்குன்னா அந்த பேரோட உரிமையாளருக்கு எப்படி சக்தி இருக்கணும். எனவேதான் இயேசு என்ற பெயரை சொன்ன உடனே பிசாசுகள் நடுங்குகிறது. எத்தனை சந்தோஷம். ஆதியாகமம் 12:2 சொல்லுகிறது, உன் பேரை எனவே தான் பெருமைப்படுத்துகிறேன். ஏன் பெருமைப்படுத்துறேன்னா என் பேரை உனக்கு தரித்திருக்கிறேன், பெருமைப்படுத்துகிறேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனவே தான் 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது, அன்றியும் அந்த காலத்தின் தம்முடைய ஆச்சரியமான ஒளியத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கிறீர்களே. தேவாதி தேவனை அறிவது போல பாக்கியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. ஆண்டவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், உன்னை பெயர் சொல்லி அழைச்சவர், உன் பேருக்கு உனக்கு என்றும் அழியாத நித்திய நாமத்தை கொடுக்கிறவர். என் தங்கச்சி எல்லாம் பைபிள் காலேஜில் படிச்சிருக்கா, கோல்டன் டிப்ளமோ வாங்கியிருக்கிறா. அவங்க ஹஸ்பண்ட் பைபிள் காலேஜில் படிச்சிருக்கா. அவர் 5 பாஷை பேசுவார். மெர்சி சிஸ்டர் பிரசங்கம் பண்ணுறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிடிக்குங்கிறத விட கீழே போடுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமும் பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. கை வர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி தான் பேசுகிறான்னு இன்னைக்கு வரை எனக்கு தெரியாது. ஆனால் நான் பைத்தியக்கார பையன் மாதிரி அவர் சொல்கிறத வாங்கி வாங்கி பேசுவேங்க. ஏன்னா நான் வாங்கி பேசுகிறவன், ஒருத்தர் சொல்கிறத பேசுகிறவன். யார எங்கேயும் காலேஜில் படிக்கலை. ஆனால் எனக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னை ராஜரீக ஆசாரியனாய் மாற்றிருக்கிறேன். ராயல் ப்ராஃபட், ராயல் சொசைட்டி இன் த வேர்ல்டு, ராயல் ஃபேமிலி இன் த வேர்ல்டு. மனுஷனால் பெற்றதுமில்லை கற்றதுமில்லை. ஒரு நாள் என் தங்கச்சி பேசுகிறது மாதிரி நானும் பேசணும்னு ஆசைப்பட்டு மூணாறுலையும் எங்கேயோ போயிருந்தோம். அவள் கொஞ்சம் வயசு, பயங்கரமாக பேசுவாள்.
நானும் சும்மா அன்பு மனதுருக்கும் இயேசு மனதுருகமானவர் அழுதுகிட்டு நம்ம தான் தெரியுமே உங்களுக்கு பேசினேன். அப்போ பிரசங்கத்தை 2ஆம் நாள் பிரசங்கம் பண்ண விட்டேன். மக்கள் ஆவியில் நிறைய நாங்கள் பயங்கரமாக என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணுறான்ட்டு அடுத்த நாள் தாம்ஸ் செயின்ட் செவரன்ஸு டேக்ஸ் பைபிள், அந்த பைபிள் இந்த பைபிள், ஒத்த வாக்கிய அகராதியா, ஒத்த வாக்கிய அகராதி தானே, அகராதியா அகராதி தான், இதெல்லாம் பார்த்து எடுத்து பிரசங்கமெல்லாம் ரெடி பண்ணி நான் போய் என் தங்கச்சியை மாதிரியே பேசணும்னு சொல்லி பயங்கர டீப் மெசேஜ். என்ன மெசேஜ்? ஆழமான செய்தி, ஆழம், ரொம்ப ஆழம். சரி, உங்கள் பெண் இந்த ஆவிக்குரிய சபைக்கு போகிறவங்ககிட்ட கேட்டால் எங்கே போயிட்டு வந்தீங்க? எங்கள் சபைக்கு தான். எப்படி செய்தி? உங்கள் சபை மாதிரி செத்த சபையா? எங்கள் சபையில் தீ கத்தியிலே. எந்த கத்தி? தீ கத்தியிலே நெருப்பு பிடிச்சிச்சு. எங்கள் பாஸ்டர் பேசினா கூரை பேந்துரும். அங்கே கிட்டு 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 என்ன பிரசங்கம், அனல் தெரிச்சதுயா. சரி, என்னங்க சிஸ்டர் பிரசங்கம்? ரொம்ப ஆழமான செய்தி பிரதர். சிஸ்டர் என்ன பிரசங்கம்? வெரி டீப் மெசேஜ் பிரதர். அதான் என்னையா பிரசங்கம்? ரொம்ப ரொம்ப ஆழம். ஆழம் ஆழம்னு போகக்கூடாதான், ஆழத்தின் மேல் இருள் இருந்ததாம். என் அன்புக்குரியவர்களே, ரொம்ப ஆழமான செய்தி கொடுக்குறேன் அன்னைக்கு. என்ன செய்தி? ரொம்ப ஆழமான செய்தி. சப்புன்னு உட்காந்துருக்காங்க மக்கள் எல்லாம். என் தங்கச்சி பேசுனா சந்தோஷப்படுறாங்க. அல்லேலுயா அல்லேலுயான்றேன். நான் இப்படி ஒன்றுமே எனக்கு ஜெபம் பண்ணி பார்க்குறேன். நானும் குதித்து பார்த்தேன், சத்தம் போட்டு பார்த்தேன். அவ்வளோ மாதிரி முடிச்சுட்டு ரூமில் வந்து உட்காந்தேன். என் தங்கச்சி ரூமுக்கு வந்தா, ஒழுக்கமாக இரு, நீ உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பில் சரியாயிரு, இப்படிலாம் காப்பி அடிக்காத. கர்த்தர் உன்னை எப்படி பயன்படுத்துறோ அதுதான். அவனவனுக்கு அளந்த அளவு. எவனும் தன்னை குறித்து மிதமிஞ்சி எண்ணாது இருப்பானாக. கர்த்தர் உன்னை அன்பை குறித்து மனதிருக்கத்தை பேசுனா அதில் இல்லை. அன்னைக்கு மனம் திரும்பினங்க, அன்னைக்கு மனம் திரும்பினேன். அதுக்கு பிறகு யாரையும் பார்த்து அங்கிட்டு பேசுறதில்ல. எனக்கு என் காதில் என்ன சொன்னாரோ பகவான், அதைத்தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். கையை தட்டுங்களே. கண்ணா அப்படின்னா பிதற்றேன்னு வச்சுக்கோங்க. பைத்தியக்காரனை போல பேக்கு மாதிரி பிதத்துட்டு இருக்கேன். இந்த பைத்தியகார பிரசங்கத்தை கேட்டுத்தான் அநேகர் இயேசுவின் ராஜ்யத்துக்குள் வந்து கொண்டிருக்கிறார். கைகளை தட்டை. ஏன்னா அவருடைய நாமத்தை எங்கே எழுதியிருக்கிறாரா? என் நெற்றியிலே எழுதியிருக்கிறார். அந்த நாமத்தை தான் மகளே, மகனே, சகோதரியே, சகோதரனே, உன் நெற்றியிலே தேவன் எழுதியிருக்கிறார். கையை தட்டுங்களே. ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவன் உனக்கு எழுதி வைத்தவர். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. எனவே தான் பக்தனாகிய தாவீது சொல்கிறான், நீ என்னை நினைத்து பார்ப்பதற்கு நான் ஏமாத்திரம், என் வீடும் ஏமாத்திரம். ஐயா, என்னையும் நினைச்சிங்களே. இந்த தனத்துக்கு 3-4 நாளாக ரொம்ப சுகம் இல்லைங்க. ஆஸ்பத்திரியில் அட்மிட் அவனா இருக்கிறான். நம்ம பசங்க போய் படுத்துக்குவாங்க. எனக்கு போக முடியாது. முந்தா நாள் தான் வந்தேன். அப்புறம் நேற்று உபாசம். எனக்கு மன வேதனை தாங்க முடியல. பிள்ளை போய் பார்க்க முடியலையே. அவன் என்ன சொல்கிறான்? அங்கிள், நான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். நான் அடக்கிருக்கு போயில. நானே தான் அன்னைக்கு அங்கிள் நான் கதை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். அவனுக்கு அப்படி இழுத்து வீசிங் வந்து கை கால்லாம் உதறி எனக்கு பைக்கும் ஓட்ட தெரியாதுடா, காரும் ஓட்ட தெரியாது. பெண்ணியும் போயிட்டான். ஒரு பையல்ல அன்னைக்கு பார்க்க பாருங்க. இடுப்பை சுற்றி அறுக்க தெரியாதவங்களுக்கு 62 ரூபாமன்னு வச்சுருக்கேன் இவங்க எல்லாத்தையும். இந்த பரமார்த்த குரு 4 சீடர்கள் எப்படி இருப்பாங்க, அதே மாதிரி தான் என் சீடர்கள். அவசரத்துக்கு ஒரு பயம் இருக்க மாட்டான் பாருங்க. எல்லாரும் போயிட்டான். அந்த காதில் வச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவனும் காணும். அவன் தான் பைக் ஓட்டுறவர். இவன் லைசன்ஸ் இல்லாதவர். இன்னொருத்தர் லைசன்ஸ் இருக்கேன், ஒருத்தன் இல்லை. டேய், பைக் ஓட்ட தெரியாது, நான் என்ன செய்வேன்? அப்படி அவன் இழுச்சுக்கு நிற்கிறான். டேய், நான் வேணா பின்னாடி உட்காந்து பைக்கில் பிடிச்சிக்கிறவா, என்னையே பிடிச்சிட்டு உட்கார முடியாது. சரி, எனக்கு மன கவலை பயங்கரம். அங்கே வந்து டாக்டர், அவர் என்னுடைய ஃப்ரெண்டு டாக்டர் ராஜ்குமார், என்னை விட அன்பாக காமிச்சிக்கிறாரு. விடவே இல்லை. இன்னைக்கு ப்ரேயருக்கு வந்துவிட்டா கேட்டுவானே ட்ரிப்போடு வந்திருக்கான். எனக்கு போக முடியாது, பென்னிக்கு போக முடியாது. பென்னி அவ்வளோ வேலையை, அவன் வேலையை எக்ஸ்ட்ரா ஒர்க்கு 2 மந்திரி பதவி அவனுக்கு சேர்த்து கொடுத்துருக்கு. அவன் பார்த்துக்காங்க. பார்த்த உடனே இப்போ தான் இவனுங்களுக்கெல்லாம் தெரியும் தனத்தினுடைய வேலை என்னன்னு. கைகளை சட்டி தனத்தினுடைய வேலை எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ எனக்கு நேற்றெல்லாம் ஜெபம் பண்ணேன். காலையில் எந்திரிச்சு அவன் தான் வந்தான். எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. நான் சொன்னேன், பெத்த ஐயா வாயா, உன்னை பார்க்கலையா, எனக்கு மனசுக்கே கஷ்டமாக இருக்கணும். முத்தம் கொடுத்தேன். என்னை அறியாமல் என் இருதயத்திலிருந்து வந்த வார்த்தை. அவன் என் வீட்டு வேலைக்காரன்.
உங்கள் பார்வைக்கும் மற்றவர்களுக்கு பார்வைக்கும். ஆனால் நான் அவனுக்கு என்ன ஸ்தானம் கொடுத்துருக்கேன்? என்னை பெத்த ஐயான்னு ஒரு வார்த்தை, என் பிள்ளைக்கு சொல்கிற வார்த்தை. என் மருமக்களுக்கு அப்படி கொஞ்சுவேன், அடுத்து கார்சன் அப்படி கொஞ்சுவேன், அவனையும் அப்படி கொஞ்சினேன். அவன் போன பிறகு இந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். எப்படி என்னை அறியாமல் வந்துச்சு? கண்ணீர் வருது. அவன் கன்னத்தை தடவினேன், ஒரு முத்தம் கொடுத்தேன், மடியில் ஒரு 2 தலையை வச்சு நான் பார்க்க வரலப்பா, தப்பாக நினைக்காத. இல்லை அங்கிள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி. ஆண்டவர் அப்படி தான் நமக்கு கைகழத்தை தகுதியற்றவங்களுக்கு நாயிலும் செத்த நாயிலும் கேவலமாய நம்மை மடியில் வைத்து தாலாட்டி ஆண்டவர் நம்மை பேர் சொல்லி அழைக்கிறார். கைகளை தட்டி, என் பிள்ளடா நீ, என் பிள்ளடா நீ, என் மகன்டா நீ, நான் உன்னை என் நாமத்தை உனக்கு என்சியலை கொடுத்திருக்கிறேங்கிறார். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷம் பாருங்க. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இதயத்திலிருந்து வந்த வார்த்தை அது. நானும் ஜெபத்தில் யோசித்து, நம்ம யாருக்கும் சொல்ல மாட்டேன், அவ்வளோ பெரிய பையனை என்னை பெத்த ஐயா அப்படின்னு கொஞ்சிறமே. நம்முடைய தாய் பாசையில் தமிழ் அந்த வார்த்தைக்கு ரொம்ப வேல்யூ இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுதான் நம்முடைய ஒரிஜினல் சுவாபம், ஒரிஜினல் பாசை. பாக்கியெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக பேசுகிறோம், படிச்சிட்டோம், இங்கிலீஷில் பேசுகிறோம், ஸ்டைலாக பேசுகிறோம், ஹாய் எப்படிடா இருக்கிறேன்னு. அது இல்லைங்க, இருதயத்தில் பாசத்தில் பொங்கி வரும் பார்த்துங்களா அந்த வார்த்தை. ஆண்டவர் அப்படித்தான். எந்த தகுதியும் உனக்கு கொடுக்கலடா, என் பேரையே உனக்கு கொடுத்துட்றேன். கைகளை தட்டி, என் பேரை உன் நெற்றியிலே சரித்திருக்கிறேன். எத்தனை சந்தோஷம்! அடுத்து உங்கள் பெயருக்கு அதிகாரம் கொடுக்கிறவர். கைகளை தட்டி. லூக்காவின் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சர்ப்பங்களையும் சேள்களையும் மிதிக்கவும் சகல சத்துரு வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். என்ன வல்லமையா? சத்துருவின் வல்லமைன்னு இல்லை, என்ன வல்லமை? சகல வல்லமையும். கைகளை சட்டி, சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். தம்பி, அண்ணே, நல்லா தான் இருந்தேன், ஏதோ பிசாசு போராட்டம், வியாபாரம் நல்லா இல்லைண்ணே, கடன் வேற ஒரு பக்கம், நானும் வீட்டுக்காரும் அன்பாக இருந்தோம், பயங்கரமான போராட்டம், என்னன்னே செய்யலாம்? பரிகாரம் தேடலாமா? வேதம் சொல்லுகிறது, எங்கும் இல்லை பரிகாரம், உனக்குள் இருக்கிறது அந்த அதிகாரம். கைகளை தட்டி. பரிகாரம் இல்ல, அதிகாரம். என்ன அதிகாரம்? மேற்கொள்ளும் அதிகாரம். யாரை மேற்கொள்ளும் அதிகாரம்? சகல சத்துருவின் வல்லமைகளையும். ஆல் தி டெமனிக் பவர், ஈவில் பவர், enemy, எதிரியின் சகல வல்லமையும் சகல தந்திரங்களையும் அழிக்கும் அதிகாரம். கைகளை சட்டை, மேற்கொள்ளும் அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ப்பங்களையும் சேள்களையும் மிதிக்கவும் சகல சத்துரு வல்லமைகளை மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன் என்று சொன்னார். 1985ஆம் ஆண்டு இருக்கும். ரட்சிக்கப்பட்ட பின்பு என் வீட்டில் ஆண்ட்ரப்பன் சொல்ல ஒரு மலையாளி பையன் வேலைக்கு நின்றான். அவன் கிறிஸ்தவன் தான், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன். கிறிஸ்தவன் தான், ஏற்றுக்கொள்ளாதவன். நான் பரமேஸ்வரன் மகன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன். கைகளை தட்டி. அப்போ நெல்லியாம்பதி என்று ஒரு மலை, பாலக்காடு மாவட்டத்தில் நாங்கள் இருக்கும் பகுதியில் ஒரு மலை பிராந்தியம் உண்டு. நாங்கள் இருக்கிறதே மலை, அதை விட உயர்ந்த மலை. அங்கே நெல்லிக்காய் மரம், நாட்டு நெல்லிக்காய் இருக்குல்ல, அதுக்கு தான் நெல்லியாம்பதினே பேர். காடு முழுவதும் நெல்லிக்காய் தான். அந்த சீசன் வந்துச்சுன்னா மூட்டையை லாரியாக வீட்டுக்கு பறித்து கொண்டு வரலாம். நெல்லிக்காய் பறிக்கிறதுக்காக போனோம், நானும் அந்த பையனும் போனோம். நெல்லிக்காய்களையும் பறித்தோம். ஒரு மூட்டை நிறைய கட்டியாச்சு. கட்டி எடுத்து அவன் தலையிலே தூக்கி கொண்டு வருகிறான். முன்னாடி போகிறான், பின்னாடி கர்த்தருடைய சத்தம் கேட்டுச்சு, இங்கே ஒரு பாம்பு இருக்குது. நான் சொன்னேன், தம்பி நோக்கி போனேன், വലുതവിടെ ഉണ്ട്. അവൻ சொன்ன, നിന്റെ തോന്നലാണോ അത്, உனக்கு அப்படி தெரியும், அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுப்பா போ அப்படின்னா.
சரி, நான் ஒரு 10-30 அடி முன்னாடி போவேன், நான் பின்னாடி வருகிறேன். திடீரென்று ஒரு கூச்சல் கேட்டது, டென்சிங்க பாம்பு அப்படின்னா. அப்போ டேனியல் இல்லை, என் பேர் என்ன பேர், டென்சிங். அப்போ பார்த்தா இவ்வளோ பெரிய பாம்பு, படம் எடுத்து அவன் கால் பக்கத்தில் இப்படி புதர்லேருந்து வந்து இப்படி நிற்குதுங்க. அவனை பார்க்குறேன், கண்ணு வெளியே வந்து தான் விழலை, நிற்கிறான். நெல்லிக்காய் மூட்டை தலையில் இருக்கு. எனக்கு என்ன சேர்ந்தேன், எனக்கும் அந்த அனுபவம் இல்லை. நான் ஏற்கனவே 5 பெண்களோட பிறந்தவன். நான் எப்படி வாழ்ந்தேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ தான் ஐயா உள்ளே வந்தனால கொஞ்சம் பலத்தில் நிற்கிறேன். இப்போ அதை கண்ட படையே நடுங்குமே, நம்ம சும்மாவா இருப்போம். பார்த்தேன், எனக்கு ஒரு பயமும் வரல. கையை தட்டுங்களேன். கம்பு கிடையாது, கத்தி இருக்கு என் கையில். ஒரு கம்பு வெட்டணும்னா அதுக்கு முன்ன அவனை போட்டு தள்ளிடும். அவங்கிட்ட நகண்டா போதும், சிக் சிக் சிக்குது, சத்தம் கேட்குது. நான் கொஞ்சம் யோசித்தேன், பக்கத்தில் போனேன். இயேசுவின் நாமத்தில் உன்னை சபிக்கிறேன். என்னதான் தெரியல, சத்து இல்லை, அப்படி கீழே அப்படியே மல்லாந்து படுத்துக்கிடுச்சு. அது திரும்பி செத்தது மாதிரி படுத்துருந்துச்சுங்க. அதான் அதோட ஸ்பெஷல். செத்த பாம்பு தான் திரும்பி படுக்கும். நான் போய் மரத்தில் கம்பை வெட்டிட்டு வந்து நானே அடித்தேங்க. அது வரை படுத்தே கிடக்கு, அடிக்க திட்டி அடிங்க படுத்து கிடக்கு. அப்போ குளோரோஃபார்ம் கொடுத்துட்டேன். எதுக்கு? பாம்புக்கு குளோரோஃபார்ம் எது? இயேசுவின் நாமம். கையை தட்டுங்களேன். அது எங்கே இருக்குது? உன் கையில் இருக்குது, உன் வாயில் இருக்குது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சகல சத்துரு வல்லமைகளை மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அதாரிட்டி, அதிகாரம் கொடுக்கிறேன். வேல்யூ போட்டுப்பாங்க, வேலிடிட்டி டேட் போட்டுப்பாங்க. இந்த வருஷத்து இந்த அதிகாரம்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வாழ்ந்தாயினால் பரலோகம் போகும் தட்டி அதிகாரம். கைகளை தட்டி வேலிடிட்டி எப்படி? பரலோகம் போகும் தட்டியும் தொடக்க தேதி தான் போட்டிருக்கும், முடிவு தேதி போட்டிருக்காது. கைகளை தட்டி இயேசுவில் இருந்து என்னைக்கு வெளியே போறியோ அன்னைக்கு பிரேக் ஆகிடுச்சுங்க. உன்னுடைய சர்வீஸு பிரேக்குங்க. ஃப்ராவிடன்ட் பண்ணுறீங்க, நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது. வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் அதுவும் கூட இல்லை, டிஸ்மிஸ்டு போயிடும். இப்போ நான் சொன்னேன், என்ற கர்த்தாவே கண்டில்லே. நான் சொன்னேன், இந்த கர்த்தாவிൻ്റെ சக்தி எത്രയാ போடை. அவன் இவ்வளோ நேரம் என்கிட்ட கெஞ்சிருந்தவன் அது തവള വല്ലதை വിഴുങ്ങിയിരിക്കും. അതുകൊണ്ടാണ് അതിൻ്റെ ഈ തവള വിഴുങ്ങിയ പാമ്പെല്ലാം എങ്ങനെ തന്നെ മലന്ന് കിടക്കും. எனக்கு ஒரே கோவனை போட்டு தெளிக்கக்கூடாது. அது இந்த பயலை பார்த்தியா, நான் இவ்வளோ பெரிய அற்புதம் நினச்சி என் முடியெல்லாம் இப்படி நிற்கிது, கத்தரிச்சு அற்புதத்தை பார்த்து அபிஷேகத்தை நிறைஞ்சிடும். அப்போல்லாம் பயங்கரமாக அபிஷேகத்தை துள்ளுவேன், முட்டெல்லாம் பேந்துடும். இப்போ தான் நீங்கள் அப்படிலாம் பார்க்குறதில்ல, ரூமில்னா பார்க்கலாம். ஏன்னா எனக்கு இவனை என்னடா இப்படி என் ஆண்டவரை இவ்வளவு சீப்பாக நினச்சிட்டானே, அது தவளை வெள்ளதை விழுங்கியதாയിരിക്കും. நீ மண்டான்டே. நான் சரின்னு இன்னும் ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவனே ஜெபம் பண்ணிக்கிட்டே போகிறேன். அந்த நான் சொன்னேன் ஒரு கோயில் கட்டி வச்சுருந்தாங்கன்னு, அதுக்கு போய் நான் பிரார்த்திச்சு கொண்டு வரான். ஆண்டப்பா நின்ற பணி நோக்கு அப்படின்னு வாசலில் உட்காந்துருந்தான். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு சத்தம், டென்சிங்க பின்னையும் ஒரு பாம்பு. இப்போ அந்த பாம்பு சும்மா இருக்கலங்க, இவனை விரட்டுது. விரட்டி எங்கே வந்து இந்த சர்ச்சுக்குள்ளேயே விரட்டிக்கிட்டு வருது. எனக்கும் கொஞ்சம் என்னடா இது விரட்டிக்கிட்டே வருது அப்படின்னோடனே இப்போ உள்ள வந்து பயந்து உசுன்னு விளையாண்டு விரட்டிட்டு வருது. ஒரே மணிக்கூர் ஒரு அரை மணி நேரத்தில் 2 சம்பவம். அவன் சொன்னா, டென்சிங்க வல்லதும் பாரா. அல்ல, அது தவளை விழுங்கி கீழே வேணும். டென்சிங்க வல்லதும் பாரா, ஏதாவது சொல்லுப்பா டென்சிங்கண்ணா. இல்லை, அது தவளை விழுங்கி தானா கீழே விழுந்துடும். இல்லை, என்னோட பொறுக்கலாம், என்ன செய்ய மன்னிச்சிரு, ஏதாவது சொல்லணா. அல்லடா, அது தவளை விழுங்கட்டேன். எனக்கு அப்புறம் சான்ஸ் கிடைச்சா விடுவேன். நான் கொஞ்ச நேரம் விரட்டி இப்போ என்ன செய்ய, நான் அந்த சிலுவை இருக்க இடத்துல போய் உட்காந்துக்கிட்டேன். மேலே ஏறி அவன் ஓட்டுறான், இப்படி பறங்குறான், லைட்டை பிடிக்க போகிறான். அதே கூரை மாதிரி இருக்குது, சடக்கிற கீழே விழுந்துடும். கொஞ்ச நேரம் ஓட விட்டு திருப்பி சொன்னேன், இயேசுவின் நாமத்தில் உன்னை சபிக்கிறேன். அந்த வாசல்லே அப்படி கிடந்துச்சு. திருப்பி அங்கேருந்து ஒற்றை அடிக்கிற பெரிய கொம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு நான் தான் அடித்தேன். எந்தோட ஆண்டப்பா இதுவும் தவளை விழுங்க. அல்லா, என்ற கர்த்தா வலியவனான. கைகளை தட்டி, என் கர்த்தா, என் தேவன், என் கர்த்தர் பெரியவர். கைகளை சட்டுங்களேன். இந்த அதிகாரம் தான் மகளே உன்கிட்ட இருக்கு. எதுக்குமே அஞ்சிராத.
பயமுறுத்துவான், விரட்டுவான், உருமுவான். பயத்திராத, உன் வாயிலே அந்த அதிகாரம், கையிலே அந்த அதிகாரம். தேவனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சகல சத்துரு வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன் என்றாரே. மார்க் 3:11, லூக்கா 4:41 சொல்கிறது அசுத்தாவிகளை துரத்தும் அதிகாரம். நீங்கள் கூட்டங்கள்லாம் பார்த்துருக்கலாம். பிசாசு பிடித்தவர்கள்லாம் மேடைக்கு போகும்போதே கீழே விழுந்துருவாங்க. ஐயோ கண்ணாடிக்காரன் வரான். அப்போ தாடி வச்சுருந்தேன், 18 வயசில் வச்ச தாடிங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் எடுத்தேன். அப்போ ஆள் பெரிய ஆளாக இருந்தால் தான் ஊழியக்காரங்கன்னா மதிப்பு. அதனால தாடி வச்சேன். இப்போ தாடி வெள்ளையாயிருச்சு, இளமையாக தெரியணும்ல, அதை எடுத்துட்டேன். அப்போ இந்த பிசாசெல்லாம் அலரும். ஐயோ தாடிக்காரன் வர்றான், கண்ணாடிக்காரன் வர்றான், கூச்சல் போடும். தாடிக்காரனை பார்த்து கண்ணாடிக்காரனை பார்த்து பிசாசு அலருமா? அப்படின்னா எத்தனை தாடி இந்த கண்ணாடி உட்காந்துருக்கு பாருங்க. இங்கே ஒரு தாடி வச்சுருக்கான், இங்கே ஒரு தாடி வச்சவனை காத்து பேய் பயப்படுமா? இந்த தாடிக்காரனுக்கு மேலே, இந்த தாடிக்காரனுக்கு முன்பாக, கண்ணாடிக்காரனுக்கு முன்பாக ஒருவர் கடந்து போகிறார். அவருடைய அதிகாரத்தின் தாடிக்காரன் மேல் வைத்திருக்கிறார், கைகளை சட்டி. மற்ற இடங்களை மாதிரி நான் வந்து பிசாசிட்ட ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டேன். அதோடு என்ன பேச்சு, சி அவங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்காதுங்க. சி போ, அவ்வளோதான், பொய்யே ஆகணும். அப்படி போறியா, இப்படி போறியா, நிச்சயமா ஏய் ஊய் அப்படிலாம் எனக்கு பேச தெரியாது. பா அவ்வளோதான், போயிடணும். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு அதுக்கு தெரியும். யார்கிட்ட வந்து மாட்டியிருக்கோம் அப்படின்னு அதுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். போகணும். ஏன்னா டென்சிங் டானியல் விரட்டலைங்க, எனக்குள்ளே அதிகாரமுடைய ஒருவர் இருக்கிறார். அவர் கொடுத்த அதிகாரம் இந்த கையில் இருக்கிறது. அவர் கொடுத்த அதிகாரம் இந்த வாயில இருக்கிறது. அவருடைய பெயரை சொல்லும் பொழுது, உச்சரிக்கும் பொழுது பேய்களும் பயந்து நடுங்குகின்றன. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 1 Corinthians 2:14 சொல்லுகிறது, எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வீச பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 3:8 சொல்லுகிறது, பிசாசின் கிரைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று. 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, உங்களை எதிராளியானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை பார்த்து சுற்றித் திரிகிறான். சிங்கம் எழுதியிருக்கா, சிங்கம் மாதிரி எழுதியிருக்கா? அப்ப சிங்கம் இல்லைங்க, டூப்ளிகேட், டுபாக்கோர். ஒரிஜினல் சிங்கம் யாரு? யூத ராஜ சிங்கம். கைகளை தட்டே. கேரளாவிலே ஆலப்புழை என்று ஒரு இடம் உண்டு, ஆலப்பி. அங்கே வருடம் தோறும் படகு போட்டியும் ஃபேமஸ். குட்டநாடில் அல்லே, வள்ளங்களி குட்டநாடு இல்லை. பிறகு வெட்டம்போத்து சண்டை கேட்டுட்டோண்டா. வெட்டம்போத்து கேட்டுட்டோண்டா. போத்துனா என்ன தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். போத்துனா எருமை மாடு, காளை. எருமையில் காளைக்கு பேர் போத்து. இந்த போத்து நம்ம ஜல்லிக்கட்டு மாதிரி பயங்கரமாக குழுன்னு வளர்த்து கொம்பெல்லாம் சீவி விட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் 2 போத்தையும் சண்டை போட விட்டு வேடிக்கை பார்க்குறதா வெட்டம்போத்து சண்டை. நம்ம மனுஷனுக்கு என்ன புத்தி பாருங்க. அது 2 அடிச்சுக்கிட்டு சாராயம் ஊற்றி அதை ஊற்றி அதை வெறி அழக வச்சு 2 போட்டு சண்டை போட விட்டு சாவல் சண்டை மாதிரி 2 எருமையும் சண்டை போடும். எது ஜெயிச்சிச்சோ அதுக்கு பரிசு. அந்த விழா நடக்கிறது அந்த நாளில். அப்பொழுது பார்த்து அந்த காலத்து ஊழியர்கள்னால் எப்படி கஷ்டப்பட்டு ஊழி செஞ்சாங்கன்னு இப்போ உங்களுக்கெல்லாம் சான்ஸ். இப்போ தான் கோட்டு ஷூட்டு நாம்பிக்காய்ன்னு கொடுக்குறான். கோட்டையும் கழட்டி போட்டான், சட்டையும் கழட்டி போடுறான். அது அடுத்து சொன்னால் நல்லா இருக்காது. அவன் பாட்டுக்கு பேசுகிறாங்க. அவன் எல்லா ஊழியக்காரும் திட்டுறாங்க, கெட்ட வார்த்தையில் திட்டுறான், வாடா போடாங்கிறான். அதையும் கெட்டு கிளம்பி ஆடுறா. அவளும் சொல்கிறா வாடா போடா. அந்த காலத்தில் ஊழியர்கள்னா ஒரு 4 முழ வேஷ்டி, ஒரு ஜிப்பா, மண்டை சுற்றி செருப்பு போட மாட்டாங்க. தோத்திராம் 40 நாள் உபாசம் இருப்பாங்க, தண்ணியை மட்டும் குடிச்சிக்கிட்டு. இப்போ 40 நாளும் சிக்கன் பிரியாணி, மட்டன், பர்கர், பீஸா, அவிச்ச கோழி, பொருத்த முட்டை, செனக்கழுத்தி மாதிரி தின்ட்டு வயிறையும் தள்ளிக்கிட்டு அவன்பாட்டு கொழுன்னு கொளுத்து மேக்கப்பெல்லாம் போட்டு ஹாலஜன் லேம்பு, லேசர் பீம் லேம்பில் வந்து சலக்குன்னு குளுக்கலாம் பாருங்க. 10-20 பொம்பளை சுற்றி நின்று குளுக்கா. வெக்கமா இல்லை? கேட்கும்போதே அசிங்கமா இல்லை? நாங்களெல்லாம் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்தவர்கள். கைகளை தட்டி. அந்த காலத்தில் ஊழியக்காரனுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டங்க. அன்னைக்கெல்லாம் ஊழியக்காரனா யார் நினைச்சாங்க தெரியுமா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், படிச்சுட்டு வேலை இல்லாமல், வெட்டி இல்லாமல், வெட்டி பைய ஊழியம் செஞ்சு கஞ்சி குடிக்க வீடு விடா ஏறான். கேவலமாக பேசின நாட்கள்.
அப்பொழுதும் தங்கள் அழைத்த ஆண்டவருக்கு உண்மை உத்தமா தங்களை ஒப்புக்கொடுத்து இந்த வேதத்தை மட்டும் பொக்கிஷமாக நினைத்து கொண்டு தெரு தெருவாய் காடு காடாய் மலைமலையாய் நடந்து ஊழி செய்த பரிசுத்தவான்கள் கைகளை தட்டி. அதனால தான் இன்றைக்கு நம்ம சொகுசா உட்கார்ந்து சிலுவையை பார்க்குறோம், கையை தட்டி ஆலயங்களை பார்க்குறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம். கைகளை தட்டி. விதைக்காம அறுத்தது நாம, விதைச்சவன் அவன். கைகளை தட்டி. அவர்களாம் விதைத்தார்கள் என்று விதைக்காததை அறுக்கிறோம். இன்னைக்கு ஜபம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, உபாசம் இல்லை, முழு ஜபம் இல்லை, வேதம் இல்லை, சத்தியம் இல்லை. திங்க படுக்க திங்க படுக்க. ஏதாவது ஒரு எழுதி வச்ச மெசேஜ் வந்து சட்ட சடன்னு பேச, 2 ஆட்டை 2 கோட்டு சூட்டை போட்டு நடிக்க போயிட, ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கான், நாடகம் மாதிரி பிரசங்கம் ஓடிச்சு. அதான் எழுப்புதல் இல்லை, உணர்வு இல்லை, அற்புதம் இல்லை. அன்னைக்கு மழை பெய்யும்னா பெய்யும், நில்லுனா நிற்கும். இதோ யானைக்கும் கட்டளை கொடுத்தார்கள், மிருகத்துக்கும் கட்டளை கொடுத்தாங்க, மனுஷனுக்கும் கட்டளை கொடுத்தாங்க, ராஜாவுக்கும் கட்டளை கொடுத்தாங்க. கைகளை தட்டி. இன்னைக்கு நாய் பையெல்லாம் பேசுது, வாட்ஸ்அப் அங்கேனா உங்களை தூசித்து பேசுனா அவங்க குறையில்லை, நம்முடைய ஜப குறைவு, வாழ்க்கை குறைவு, பரிசுத்த குறைவு. வேத வசனத்தின்படி வாழ்க்கையில் அழைப்பில்லாத ஊழியம், பக்க வழியாய் நுழைந்த பெருவயிற்று நாய்கள். அப்படி ஒரு பரிசுத்தவான் அந்த நாட்களிலே அந்த கிராமத்துக்கு ஊழியத்தை கொண்டு போனார். இவரை பார்த்து அந்த கிராமத்தில் அடித்து துரத்திட்டாங்க. ஏய், இங்கெல்லாம் வரக்கூடாது, போயான்னு. ஏதாவது சாப்பாடு கிடைக்கும், மீட்டிங்கில் ஏதாவது பேசினோம்னா ஒரு வேளை சாப்பிட்டுக்கலான்னு அவருக்கு ஏற்கனவே 4-5 நாளாக பட்டினி. அடித்து ஊரை விட்டு விரட்டினாங்க. அப்போ தான் அந்த வெட்டம்போத்து சண்டை, அந்த எருமை சண்டை அந்த ஊரில் நடந்துக்கிட்டு இருக்குது. இவர் கவலையோடு ஒரு வயல் வெறுப்பில் நடந்து வருகிறார். வந்து கொண்டிருக்கா, இங்கிட்டு பள்ளம், இங்கிட்டு தண்ணி. அவர் சொல்கிறாரு, நீ தான் சிலுவையில் பாடுபட்டேர்னா, என்னையும் இந்த பாடுபடுத்துறிய ஐயா, ஒரு வாய் கஞ்சி கூட கொடுக்க மாட்டேங்கிய அப்படின்னு. சில நேரம் நாங்கள் ஆண்டுகிட்ட சண்டை போடுவோம், உங்களுக்கு அது தெரியாது. புருஷன் பொண்டாட்டி சண்டை மாடி எங்களுக்கு இயேசுநாதருக்கும் சண்டை. உங்களோட பேச மாட்டேன், இனிமேல் தோத்திரம் போட மாட்டேன், இன்னும் உபாசம் பண்ண மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், நான் பாட்டு கண்ணை மூடி படுப்பேன். 5 நிமிஷத்துக்கு மேலே நிம்மதியாக இருக்க முடியாது. ஐயோ அவர்கிட்ட பேசாமல் நல்லா இல்லையே, வெறும் ஒரு சோத்திரம் மட்டும் போடுவோம், சோத்திரம். அப்புறம் அதுவும் திருப்தி இருக்காது. ஏசு ரத்தம் ஜெயம், சரி. ஐயோ ஒரு சங்கீதமாக சொல்லுவோமே, கர்த்தர் மேப்பராக இருக்கிறான் தாழ்ச்சி அடையன். இல்லை கொஞ்ச நேரம் சண்டை போட்டாலும் நம்மளால் பேசுகிற பயமும் இருக்குது. உள்ளே இருக்கிற பரிசுத்தாவை நம்மளை தூங்க விட மாட்டேங்கிறாருங்க. கைகளை தட்டி ஏதோ ஒரு குற்ற உணர்வு. இப்படி தான் இந்த பரிசுத்தவான்னு திட்டிக்கிட்டே போகிறாரு. இப்போ அந்த 2 எருமையில் ஒரு எருமைக்கு கிறுக்கு பிடிச்சி யானைக்கு மதம் பிடிச்ச மாதிரி அது கட்டு மீறி கட்டுக்கடங்காமல் அங்கே இருந்து 10 ஆளுகளை கொண்டுச்சு. அங்கே வாழைத்தோப்பெல்லாம் அடிச்சிச்சு. ஏன்னா கொம்பெல்லாம் எப்படி செதுக்கி வச்சுருக்கான், பிளேடு மாதிரி செதுக்கி வச்சுருக்கான். வெட்டிக்கிட்டு மதம் பிடிச்சி நோரத்தள்ளி ஓடி வருது. சாது மிரண்டால் காடு கொள்ளாதும்பாங்க. எரும மாடு மிரண்டு ஓடுறதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்த்தவங்க கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். பார்த்துருக்கீங்க? பார்த்தவங்க எல்லாம் கை வைத்து காட்டுங்க. பார்த்தவங்க பார்த்துருக்கீங்களா பிரதர்? யாராவது பிடிக்க முடியுமா? அப்போ எருமையை பிடிக்க முடியும். ட்ரெயினையே கவுத்துருங்க. எருமை ட்ரெயின் மேலே படுத்துச்சு, தண்டை படுத்து கொம்பு ஸ்லிப் ஆகி ட்ரெயின் கவுந்துருமா, அவ்வளோ ஸ்ட்ராங்கு. கட்டுக்கடை. நீங்கள் இது பார்க்குறதுக்குன்னே கிராமத்துக்கு எங்கிட்டா போங்க, எருமை மிரண்டு ஓடும் பாருங்க. அவ்வளோ நேரம் டடக்கு தான் போய்கிட்டு இருக்கும். மிரண்டு ஓடும் பாருங்க, பயங்கரமாக இருக்கும். இப்போ இது மிரண்டு ஓடி வருது. 10-20 வாலிபர்கள் கயிறு கொண்டு அதை பிடிக்க ஓடி வராங்க. இப்போ எருமை எங்கே வருது? பட்டகாலே படும், கெட்டகுடியே கெடும், கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி எருமை நேராக வருது. யாருக்கு நேரா? இந்த பாவம் பிரதேசி, இந்த உபதேசி இருக்காரு, அவருக்கு நேரா. இவர் தான் 10 நாளாக பட்டினியில் காதடைச்சி ஒன்றுமே கேட்காம வர்றாரு. அங்கே இருக்கு வாலிபங்க. என்னாச்சு? ஓடுறாரு. இந்த எருமை ஓடுது. பக்கத்தில் இருந்த அந்த 20 வாலிபர்களும் கூச்சல் போட்டுக்கிட்டு வராங்க. என்ன வராங்க? ஏ கிழவா, ஏ வயசா, வெட்டம் போத்து வருந்துண்டே மாறிக்கோ, வெட்டம் போத்து வருந்துண்டோ மாறிக்கோ, ஏ மதம் பிடிச்ச எருமை வருதுடா கிழவா விளைக்க. தாத்தாவுக்கு எங்கே கேட்குது? அவர் தான் இயேசுநாதரோட சண்டை போட்டுக்கிட்டு காதடைச்சு போய்கிட்டு இருக்காரு. இவருக்கு ஒன்றும் கேட்கல. கத்தா, ஏ கிறுக்கு கிழவா மாறா வெட்டிடும். சோதரியா, இந்த பாடுபடுத்துறாரு என்னைய, கஞ்சியில் அப்படின்ட்டு போகிறாரு. ஏதோ பக்கத்தில் எருமை போய் பக்கத்துலலாம் போய் பார்த்தா ஏதோ சத்தம் கேட்குதுன்னு 10 அடியில் வந்துருச்சு எருமை. இப்போ ஆளை க்ளோஸ் பண்ணிடும், கட்டாயம் ஸ்மாஷ் பண்ணிடும். ஏப்பா அங்கே போனால் ஊருக்கு அறைய விரட்டுறான், இங்கே வந்தால் எருமையை விட்டுற நீர், இங்கிட்டு விழுந்தா தண்ணி, இங்கிட்டு விழுந்தா பள்ளம், எங்கேனாலும் சாவு தானே. உள்ளே போனால் அவங்கையில சாவு, இங்கே இருந்தால் எருமைகையில சாவு. ஏதாகிலும் சரி, அங்கேயோட ஹிதம் அதுவானுங்க, அது நடக்கட்டே. உமது சித்தம் அதுவானால் அது நடக்கட்டும். டபக்குன்னு முழங்கால் போட்டார்.
முழங்கால் போட்டுட்டு 2 செகண்டில் வெட்ட வேண்டியது. 2 செகண்டில் அந்த எருமை முட்டியிருக்கணும். ஏன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான். கண்ணை சிக்குன்னு முடிக்கிட்டாரு. 10 செகண்ட் ஆச்சு, 20 செகண்ட் ஆச்சு, 1 நிமிஷம் ஆச்சு, வெட்டலையே. சோத்திரம் சோத்திரம் பார்த்தாரு. 2 கண்ணையும் தந்து பார்த்தாரு. எருமை இவர் எப்படி முழங்கால் போட்டிருந்தாரோ அப்படியே முழங்கால் போட்டிருந்துச்சு. கை களை சட்டு. அல்லேலூயா. சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? 20 பேர் அங்கேருந்து ஓடி வந்தாங்க. யாருமே அடக்க முடியாத எருமை இந்த கிழமை முன்னாடி முழங்கால் போட்டுருச்சு. எருமையை தள்ளி தண்ணியில் விட்டாங்க. உபதேசி, வா உபதேசி, நீ தன்னை கர்த்தாவின் சத்தியமாய தாசன், நீ தான் ஆண்டவருக்கு உண்மையான வேலைக்காரன், வா எங்க கிராமத்தில் 40 நாள், 1 நாள் 2 நாள் 40 நாள் மீட்டிங் நடத்து, உபதேசினை தூக்கி தலையில் வச்சுட்டு தோளில் வச்சு உள்ளே கொண்டு போனாங்க. அவர் தான் அந்த 40 நாள் கன்வென்ஷனை அங்கே நடத்தினார். கைகளை அன்னையிலேருந்து தான் கேரளாவில் 40 வருஷ கன்வென்ஷன் 40 வருஷ கன்வென்ஷன் நடத்தினாங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்க உனக்கு முன்னாடி மண்டி போட்டுரும். கைகளை தட்டி உனக்கு முன்னாடி மண்டி போடும். உனக்கு முன்னாடி ஒன்றுமில்லாமல் போகும். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! பரலோக தேவனுடைய கைகளை தட்டி ஹல்லேலூயா, நீ நல்லவர், சர்வ வல்லவர், ஓ இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கோ அளவே இல்லை, அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ, எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், ஓ இரக்கத்துக்கு முடிவே இல்லை, ஓ அன்பிற்கும் அளவே இல்லை, ஓ இரக்கத்துக்கு முடிவே இல்லை, ஓ அன்பிற்கும் அளவே இல்லை, அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேல சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே, சாபமான முள்முடியை சிலுவையில்
வாழ்விலே வெற்றி சிறந்தீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர். சொல்லுங்களேன். நல்லவர் சர்வ வல்லவர். ஓ இரக்கத்துக்கு முடிவே இல்லை, ஓ அன்பிற்கும் அளவே இல்லை, ஓ இரக்கத்துக்கு முடிவே இல்லை, ஓ அன்பிற்கும் அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். ஓ இரக்கத்துக்கு முடிவே இல்லை, ஓ அன்பிற்கும் அளவே இல்லை, ஓ இரக்கத்துக்கு முடிவே இல்லை, ஓ அன்பிற்கும் அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அல்லேலூயா. கைகளை தட்டி எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ. ஐயா தழும்புகளால் சுகமானோ, ஐயா தழும்புகளால் சுகமானோ. கைகளை தட்டி கடைசியாக ஒரே வசனம் வாசித்து முடிக்கிறேன். நீதிமானை துன்பத்திலிருந்து விடுதலையாக்கும் அதிகாரம். கைகளை தட்டி நீதிமானை துன்பத்திலிருந்து விடுதலையாக்கி என்றென்றைக்கு அழியாத நாமத்தை கொடுப்பாராம். கைகளை சட்டி. சங்கீதம் 34:19 வாசித்து முடிக்கிறேன். 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தரோ அவை எல்லாவற்றினின்று அவனை நீங்களாக்கி விடுதலையாக்குவார். நீதிமானுக்கு துன்பம் உண்டு, விசாரம் உண்டு, அநேக பிரச்சனை உண்டு. அநேகர் சொல்லுறாங்க இயேசுநாதர் ஏற்றுக்கொண்ட டேக் இட் ஈஸி பாலிசி. நவர் பிரதர், என்னுடைய பைபிள் அப்படி சொல்லல. இயேசுவை ஏற்றுக்கொண்டா ஈஸியான வாழ்க்கை, துக்கமே இல்லை, துன்பமே இல்லை, பிரச்சனையே இல்லை. அப்படி என்னுடைய பைபிள் சொல்லல. இயேசு கிறிஸ்துவோடு வாழும் வாழ்க்கை முள்ளில் மேல் நடந்து போகிற பாதை. என்னுடைய ஆண்டவர் சொன்னார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். யோவான் 16:33 வாசித்து பாருங்களேன். இயேசு சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவாகி நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்கள் தேவனானால், இயேசு கிறிஸ்துவை இருதய கமலங்கள் ஏற்றுக்கொண்டால், இயேசு கிறிஸ்துக்காக வாழ்வது உண்மையானால் பாடுகள், பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள் எல்லாம் வரும். ஆனா ஒரே ஒரு சீக்ரெட் தெரிஞ்சுக்கங்க, முடிவிலே ஜெயம் உங்கள் தலையிலே நிற்கும். கைகளை தட்டி தேவனே உங்களை ஆசீர்வதிக்கிறவர். சங்கீதம் 121:7 சொல்லுகிறது, உன்னை எல்லா சிங்குக்கு விலக்கி காப்பேன். வெளிநாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். நீச்சல் வீரர் ஒருவர், அந்த நாட்டின் சிறந்த நீச்சல் வீரர் ஒருவர் நீச்சல் போட்டியில் பங்கு பெற்று பதக்கங்களை வாங்கி குவித்தார். அவர் தினந்தோறும் நீச்சல் பயிற்சிக்கு வருவார். அந்த கோச், அவருக்கு பயிற்சி கொடுக்கிற கோச் அவரை கவனித்தார். விசித்திரமான ஒரு வழக்கம், நீச்சல் குளத்தில் இறங்குவதற்கு முன்பு அவர் தன் 2 கட்டை விரலையும் கால்களில் கட்டை விரலை அந்த குளத்தில் போட்டபடி ஆட்டுவார். அதுக்கு பிறகு இறங்குவார். ஒரு நாள் கேட்டால், தம்பி ஹலோ, நான் கேட்குறது தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, எதற்காக குளத்தில் இறங்குவதற்கும் இந்த கால்களை எப்படி ஆட்டுகிறீர்கள்? அவர் சொன்னார், சார் சொல்கிறேன், விவரிக்கிறேன், கேளுங்கள். என் தாய் ஒரு நல்ல கிறிஸ்தவ தாய், ஆண்டவரோடு அன்பு வைத்திருக்கிறவள். இரவும் பகலும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள்.
எனக்கும் பல பாடல்களை சொல்லிக் கொடுத்தார்கள். இயேசுவின் வழியில் செல்ல கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் நானும் மறுதலிச்சே வந்தேன். ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்யவில்லை. பேர் கிறிஸ்துவனாகவே வாழ்ந்தேன். ஆண்டவருடைய பாடல்களை நன்றாக பாடிக்கொண்டே இருப்பேன். ஆனால் இருதயத்திலிருந்து பாடவே மாட்டேன். என் உதட்டளவில் பாடுவேன். ஒரு நாள் நித்திரைக்கு போனேன். தூக்கமே வரவில்லை. சரி, நீச்சல் குளத்தில் போய் சற்று நேரம் நீந்தினால் அந்த களைப்பில் தூங்கி விடலாமே என்று சொல்லி என்றைக்கும் நீச்சல் பயிற்சி எடுக்க அந்த ஸ்விம்மிங் பூல் நீச்சல் குளத்துக்கு போனேன். அது கண்ணாடி கூரை வைந்த ஒரு நீச்சல் குளம். அன்றைக்கு நான் உள்ளே நுழைந்தேன். வாட்ச்மேன் எல்லா லைட்டுகளையும் ஆஃப் பண்ணிட்டு போயிருந்தாரு. அன்னைக்கு பௌர்ணமி வெளிச்சம். சரி, இன்னைக்கு லைட் இதுக்கு போடுறது அப்படின்னு நானே அந்த குளத்துக்கு மேலே போனேன். மேலேருந்து குதிக்கிறத அந்த உயரமான இடத்துக்கு போய் நின்று கொண்டேன். அங்கே நின்று கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு பாடலை என் வாயில் முழங்கிக் கொண்டே போனேன். சிலுவையின் நிழலில் அணிதினம் அடியான் சாய்ந்து இழை பாரிடுவேன் என்ற பாடலை ஆங்கிலத்தில் பாடிக்கொண்டே நின்றேன். கொஞ்சம் வார்ம் அப் பண்ணுறதுக்காக கையெல்லாம் நீட்டி உட்கார்ந்து எந்திரிச்சேன். கைகளை நீட்டி பார்த்த பொழுது என்றைக்கும் அந்த இடத்துல தான் பயிற்சி, உயரமான இடம், எதிர்ப்புறம் இருக்கிற சுவற்றில் ஒரு சிலுவையில் யாரோ தொங்குவது போலவே எனக்கு தெரிந்தது. என்னடா இத்தனை நாட்களும் நான் இந்த நீச்சல் குளத்தில் தான் பயிற்சி எடுக்கிறேன், இதுவரை இப்படி ஒரு காட்சியை பார்த்ததில்லையே, என்ன இப்படி தெரிகிறது, அதிசயமா இருக்கிறது என்று சொல்லி என்னன்னு பார்த்துட்டு வந்து அப்புறம் குளிக்கலாம்னு சொல்லி கீழே படிகளெல்லாம் இறங்கி நீச்சல் குளத்திலும் இறங்கி பாதி நீச்சல் குளம் போனேன். போன பிறகுதான் தெரிஞ்சது குளத்தில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை. குளத்தை சுத்தம் பண்ணுவதற்காக வாட்ச்மேன் எல்லா தண்ணிகளும் எடுத்து விட்டு காய விட்டுட்டு லைட்டையும் ஆஃப் பண்ணி போயிருந்தாரு. நான் மேலே போய் கீழே குதிச்சிருந்தேன்னா என் நினைச்சு பாருங்க, அந்த பக்கம் போய் அந்த செவற்றிலே தடவி பார்த்தேன், ஒரு அடையாளம் இல்லை. அது ஏது அப்படி தெரிந்ததோ தெரியலை. இயேசுவின் சிலுவையின் நிழலை பார்த்தேன். என் உயிரை காப்பாற்றினார். அன்றிலிருந்து தான் நான் குதிக்கிறதுக்கு முன் அன்னைக்கே இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் சார். அன்றிலிருந்து நான் நீச்சல் குளத்தில் விழும் முன் தண்ணி இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக என் கால் விரல்களை நனைத்து விட்டு தான் இறங்குவேன் என்றார். நீதிமானுக்கு துன்பம் வரும், விழவிட மாட்டார், விழவிட மாட்டார், உங்களை கைவிட மாட்டார், அவர் உங்களை காப்பாற்றுவார். வேதம் சொல்லுங்க, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தரோ அவை எல்லாவற்றின்று அவனை விடுதலையாக்குவார் என்று. என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உம்முடைய கிருபை என்னை சாங்குகிறது. கலாத்தியர் 3:13 சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கினாராம். இந்த பஞ்சத்திலிருந்து நீதிமானை காப்பார், ஆபத்திலிருந்து காப்பார், இதோ உலகத்தில் உள்ள போராட்டத்திலிருந்து காப்பார், என்றும் அழியாத நித்திய நாமத்தை உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் பேரிலே என்றும் அழியாத நாமத்தை தருவார், உங்களுக்கு அதிகாரம் தருவார். அது மட்டுமல்ல, நீதிமானை துன்பத்திலிருந்து விடுதலையாக்குவார். எத்தனை சந்தோஷமான காரியம்! இன்றைக்கு ஆண்டவருடைய மகிமை இறங்கி வரப்போகிறது. பரிசுத்தமான தேவன் உங்களை தொடப்போகிறார், மகிமையினால் நிரப்புவார். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து ஆண்டவருடைய மகிமை இறங்கும், பரிசுத்தமான தேவன் இறங்கி வருவார். எத்தனை சந்தோஷம்! புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, என்னை தாங்கிடும் நங்கூரமே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன்.
என்னை காக்கும் புகலிடமே. எதிர்ப்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே. என்னை காக்கும் புகலிடமே. தினம் என்னை காக்கும் புகலிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. நிலையற்ற வாழ்வில் நிம்மதியே நீங்காத பேரின்பமே. நிலையற்ற வாழ்வில் நிம்மதியே நீங்காத பேரின்பமே. நீங்காத பேரின்பமே. என்னை விட்டு நீங்காத பேரின்பமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே. காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே. நல்ல சமாரியனே. இயேசு நல்ல சமாரியனே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. அமைதி பெறுகின்றே. அமைதி பெறுகின்றே. இருள் நீக்கும் சுடரே என்னே சுராஜா. என் வாழ்வில் ஆனந்தமே. என் வாழ்வில் ஆனந்தமே. ஐயா என் வாழ்வில் ஆனந்தமே. கைகளை உயர்த்தே Holy Spirit of God. Holy, holy. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு மேல இறங்கி வருகிறது. தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு மேல இறங்கி வந்திருக்கிறது.
நன்றி மட்டும் சொல்லிக் கொண்டே இருங்கள். நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா. என்றும் அழியாத நாமச்சவனுக்கு தருவென்று சொன்னீரே, ஒவ்வொரு மேலும் பிரசன்னம் இறங்கட்டும். ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும். ஹalleluya. நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி. உங்கள் தோல்வி வெற்றியாய் மாறும். உங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். கூட்டை விட்டு அலைகிற குருவியை போல எனக்கு வாழ்வில்லை என்று அலைந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு நிலையான இடத்தை கட்ட போகிறார். உங்கள் வாழ்வு சுகவாழ்வு துளிர்க்கும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் தன் சொந்த சகோதரிலும் அதிகமாக நேசிப்பவர் உங்களுக்கு என்று அனுப்புவார், அனுப்புவார். உண்மையா அன்புகளை அங்குமங்கும் இருக்கிறார்கள். நல்ல மனிதர்களை, நல்ல அதிகாரிகளை, நல்ல குடும்பத்தினர்களை, நல்ல மர்மக்களை, நல்ல இதோ சம்பந்தங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி சரஸ்வதி, தேவனுடைய வல்லமை தொடுகிறது. உன் சாபம் உன்னை விட்டு தொலைந்து போகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. நன்றி ஜமுனா, தேவனுடைய வல்லமை இழந்ததை திரும்பி தருகிறது. ஜமுனா சேவியர், கர்த்தர் இழந்ததை திரும்பி தருகிறார். செந்தில் குமார், கர்த்தருடைய வல்லமை உன் வட்டி கடந்து விடுதலையாக்கு. சீதாலட்சுமி, தேவனுடைய கரம் இழந்ததை திரும்பி தருகிறது. சீதாலட்சுமி பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலை. ஜோதி, 3 ஜோதி உண்டு. வயிற்றின் கர்ப்பப்பையில பலவீனத்தோடு வந்திருக்கிற ஜோதி, இயேசுவின் வல்லமையை தொடுகிறது. கைகளை தட்டி, கைகளை தட்டி நன்றி, 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 நன்றி இயேசு சுவாமி, நன்றி. Thank you Jesus. நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி தகப்பனே. Thank you Lord, thank you Jesus. நன்றி. ஒரு அன்பு சகோதரி, இன்றைக்குத்தான் முதல் முறையாக இந்த திறவுகோல் ஜெபத்துக்கு வந்திருக்கிறீர்கள். ஒரு குழந்தை இருக்கிறதே, கடந்த 3 மாதம் 15 நாட்களாக சரீரத்தில் வயிற்று நடுப்பிலே பலகீனம், கணவன் மனைவிக்குள்ளே சண்டை. ஐயோ, வட்டி கடனா நிரம்பி இருக்கிறேனே, ஆண்டவன் சாபத்திலிருந்து மாற்றுவாரா என்று வந்திருக்கு. இன்றைக்குத்தான் முதல் முறை வந்திருக்கிறீர்கள். இயேசு உங்களை தொடுகிறார். உங்கள் சாபம் உங்களை விட்டு தொலைந்து போக போகிறது. விரும்பினால் நீங்கள் என் அருகில் வரலாம். முதல் முறையாக ஒரு சகோதரி வந்திருக்க, ஒரே குழந்தை, குடும்பத்தில் அத்தனை 3 மாதம் 15 நாட்கள் அவ்வளவு பிரச்சனை, போராட்டத்துக்கு மத்தியில் வந்திருக்கிறது. இயேசுவின் வல்லமை உங்களை தொடுகிறது. நீங்கள் விரும்பினால் என் அருகில் பக்கத்தில் எழும்பி வாருங்கள். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். இயேசு உங்கள் குடும்பத்தின் சாபத்தை மாற்றி ஆசீர்வதிக்க போகிறார். தங்கச்சி, நான் சொன்னது உங்களுக்கு தானா? நல்லா கவனிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. ஒரே பையன், 3 மாதம் 15 நாட்களா அத்தனை பிரச்சனை. ஆண்டவர், நான் இப்போ ஜெபம். பேர் என்னப்பா? ரூபி. ரூபி, இப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்ப நம்புறேம்மா. கண்ண முடிங்க, வா பக்கத்தில். என் அன்பு மகளே, முதல் முறையாக ஒரே குழந்தையுடன் இந்த கூட்டத்துக்கு வந்து 3 மாதம் 15 நாட்களாக நரக வேதனை, சரீரத்திலும் வேதனை, குடும்பத்திலும் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, வாழ்வு கசந்து இந்த கூட்டத்துக்கு வந்தார். நான் போறேன், ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலை கொடுத்துட மாட்டாரா, கண்ணீரை துடைக்க மாட்டார் என்று கலங்கி ஓடி வந்தாய் மகளே. கர்த்தர் சொல்லுகிறார், 2 மாதம் 14 நாட்களுக்குள் 2 அற்புதத்தை செய்து நீ தலைகுனிந்த இடத்தில் தலையை உயர்த்தி உன் சுக வாழ்வை துளிர பண்ணுவேன். நீ வெக்கப்பட்டு போக மாட்டாய் மகளே. God bless you. அன்பு மகளே ரூபி, நான் சொல்வது உண்மைதானம்மா? That's right. கைகளை தட்டி God send the power. பிடிங்க. ஆண்டவரே, மகளை ஆசீர்வதித்து அனுப்பும். கண்ணீரை துடை இயேசுவின் நாமத்தில். என் பிள்ளையோட கண்ணீரை பாருங்களேன். என் அன்பு மகள் ஓட்டமாய் ஓடி வந்தாள். ஆண்டவரை தொற்ற மாட்டாரா, என் கண்ணீரை துடைக்க மாட்டாரா என்று ஆண்டவருக்கு தொற்றிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். கைகளை தட்டி God bless you. God bless you. போகலாம். Thank you Jesus. Wonderful Jesus. நன்றி இயேசு சுவாமி. வியாபாரம் பண்ணுகிற ஒரு அன்பு சகோதரனை பார்க்கிறேன். 10 நாட்களுக்கு நன்றாய் இருக்கிறதே, தேவையில்லாத கடன் செலவு முகாந்திரம் இல்லாமல் எங்கெல்லாம் வருதுன்னு தெரியாது. உண்மை இல்லாதவர்களால் மிகவும் கஷ்டப்பட்டு 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக கண்ணீரின் பள்ளச்சாக்கில் விழுந்து நான் என்ன செய்வதென்றே தெரியல. புது புது யோசனைகளாக பண்ணி அதை செய்யலாம் இதை செய்யலாம் நினைக்கிறேன், முடியலையே. ஆண்டவனை தொடுவாரா, என் பிசினஸ் ஆசீர்வதிப்பாரா என்று வந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய கரங்களை தொடுகிறது. விரும்பினால் நீங்கள் என் அருகில் வரலாம். அன்பு ரட்சகனே, நீ சொன்னதை நம்பி என் பிள்ளை ஓட்டமாய் ஓடி வந்திருக்கிறானப்பா.
ஆண்டவரே, இந்த 1.5 ஆண்டுகளில் தேள் கொட்டுவது போல பிரச்சனை, மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை. ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். அண்ணே, ஒரு நாள் சந்தோஷமா இருக்கு, 10 நாட்களுக்கு எனக்கு போராட்டம் தாங்க முடியல. தெரியாம காலை வச்சுட்டேனா, அல்லது எதுக்காக இப்படி திடீர்னு கடன் வந்துட்டு இருக்கு, எப்படி வருது தெரியலையே, குழம்பி தவிச்சு வந்திருக்கிறாய் அன்பு மகனை. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றோடு அந்த சத்துருவின் வல்லமை நிர்மூலமாகிறது. என் கரத்தில் அடங்கி இரு. வருகிற ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்குள் 2 அதிசயங்களை செய்து சத்துருவின் கரத்திலிருந்து விடுதலையாக்கி உன்னை பகைக்கிறவர்கள் மத்தியும் தலையை உயர்த்துவேன். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். நான் சொல்வது உண்மைதானே தம்பி? That's right. கைகளை தட்டி God set the power in the name of Jesus. கைகளை தட்டி Holy Spirit of God. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. நாகலட்சுமி 3 முறை மரணத்தோடு போராடி கண்ணீரோடு வந்திருக்கிறீர்கள். தேவனுடைய கரங்களை தொடுகிறது. உங்கள் சாபம் உங்களை விட்டு தொலைந்து போகிறது. என் அருகில் வருகிற முதல் 3 பேர்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். யார் வர்றீங்க? சீக்கிரம் வாங்க. என் அன்பு மகளே, உடைஞ்சு போன இருதயத்தோடு பெரிய இழப்பை இழந்து அந்த வேதனையினால் ஒவ்வொரு நாளும் தலையணையை கண்ணீரால் நினைச்சு கொண்டு வந்திருக்கிறாய். 2 முறை தற்கொலை கூட செய்து செத்து விடலாம்னு நினைத்தாய். மகள் மரிச்சு போனாள். குடும்பத்தில் சாபம். ஐயோ, எனக்கு நிம்மதியே இல்லை. எப்படி இந்த கவலையை சுமக்க போகிறேன்? சத்ருவின் போராட்டம். நிம்மதியா தூங்கவே முடியவில்லை. கடந்த 18 நாட்களில் 2 முறை தற்கொலை செய்து கூட செத்து விடலாம் என்று நினைத்தார். இந்த 18 நாட்களுக்குள் 2 முறை தற்கொலை செய்து கூட செத்து போகலாம் என்று நினைத்தார். இயேசு சொல்லுகிறார், நீ சாக வேண்டியவள் அல்ல, இன்னும் 27 நாட்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன். அநேகருக்கு நீ ஆறுதல் சொல்லுகளாய் மாறுவாய். உன் சமாதானம் பெரிதாயிருக்கும். அற்புதமணி, நான் சொல்ல உண்மைதானம்மா? உண்மைதானே நான் சொல்றது? பொய் இல்லையே. That's right. கைகளை தட்டி God's the power, the name of come out. Tell you the name of Jesus. God's the power, the name of Jesus. போகலாம். என் அன்பு மகனே, தொட்ட காரியத்தில் எல்லாம் தடை. 2 அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள். கையிடும் வேலை, குடும்ப வாழ்வே. தடைகளை மாற்றி இழந்ததை கர்த்தர் திரும்பி தர வேண்டும். இதுதான் உங்கள் ஜெபம். இயேசு சொல்லுகிறார், வருகிற ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்குள் இயேசு உன் வாழ்வை கட்டி இழந்ததை திரும்பி தருவார். நீ பயந்தது நடக்காது. God bless you. பிரதர் மனோகரன், நான் சொல்வது உண்மைதானே பிரதர்? உண்மைதான். That's right. God bless you brother. God for the power in the name of Jesus. அன்பு மகளே, உடைஞ்சு போய் தீயிலே இறங்குவதை போல இருக்கிறது அண்ணே. கர்த்தர் எனக்கு விடுதலை தருவாரா? சமாதானம் தருவாரா? இருளிலே உட்கார்ந்து இருக்கிறாய். கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் உதிப்பார். உன் சத்துக்கள் காண்க, உன் தலையை உயர்த்துவார். நான் உன்னோடு இருக்கிறதை உன் குடும்பத்தார்கள் பார்க்கும்படிக்கு இன்னும் 32 நாட்களை அதிசயம் செய்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். அன்பு சகோதரி மீனா, நான் சொல்வது உண்மைதானம்மா? That's right. கைகளை தட்டி God in the power of the name of Jesus. Tell the Holy Spirit of the name of Jesus. என் அன்பு மகளே, எதிர்காலத்தை குறித்து கவலையோடு வந்திருக்கிறாய். ஆண்டவர் என்னோடு தான் இருக்கிறார் அங்கிள் என்றாலும் பல வேளைகளில் சோர்ந்து போகிறேன். சரீரத்திற்கிற பலகீனம், எதிர்காலத்தை குறித்து கவலை. ஆகாதென்று தள்ளிய கல்லை தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. தேவன் உன்மேல் விசேஷத்த கிருபை வைத்திருக்கிறார். சீக்கிரத்தின் சுகவாழ்வு துளிர்க்கும். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். God bless you my dear daughter. God bless you. கைகளை தட்டி Jesus name. கடந்த 7 மாதங்களை குனிந்து நிமிர முடியவில்லை. அத்தனை வேதனை, வலி.
தாங்க முடியாமல் வந்திருக்கிற ஒரு அன்பு தாயை நான் பார்க்கிறேன். வரீங்களா? தேவனுடைய வல்லமை. கூட்டிட்டு வாங்க, நீங்களே வாங்க சிஸ்டர், கூட்டிட்டு வாங்க. அன்பு ரட்சகனே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள கரம் இந்த இடுப்பு பகுதியில் பாய்ந்து செல்லட்டும். பொல்லாத பிசாசே, சபித்து துரத்துகிறேன். Come on, tell you the name of Jesus. அவருடைய மகனுடைய சரீர பலவீனத்தை, மரண போராட்டத்தை, சத்துரின் போராட்டத்தை இயேசு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தர் விடுதலை கொடுத்ததற்காக நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை தட்டி, கைகளை தட்டி. இப்ப நீங்க பரிசு குனிஞ்சு நிமிர்ந்து பாருங்கம்மா, குனிஞ்சு நிமிர்ந்து பாருங்க, குனிஞ்சு பாருங்க, கையை தட்டுங்களே. Holy Spirit of God. நல்லா இருக்காம்மா, வாங்க, நீங்களே நடந்து வாங்க, யாரும் பிடிக்க வேண்டாம். என் அன்பு மகன் முருகனுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. சசியை தொட்டு சோம்தார். 4 வருஷம் மரணப்படுக்கை, படுத்த படுக்கை அப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய அன்பு பிள்ளையை தொட்டு சோங்கொடு சுவாமி. எங்களுக்கு பிரார்த்தனை செய்ய மட்டும் தெரியும். சுகமாக்குற நீர் சுவாமி. அற்புத சோங்கொடு, சந்தோஷப்படுத்தும், விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் ஜெபிக்கிறோம்மா, அதிசயம் செய்வார் ஆண்டவர். சரியா? வாலி போயிடுச்சா? போயிடுச்சு. கைகளை தட்டி, எங்க அந்த பக்கம் திருப்பி குனிங்க, குனிஞ்சு கைகளை தட்டி வேகமா உங்க இருக்கையில போய் உட்காருங்க. வேகமா நீங்களே நடந்து போக பார்க்கலாம். கைகளை தட்டுங்களே. எல்லாரும் எழுதிடுங்க. நான் ஜெபிக்க போகிறேன். பரலோக தேவன் இப்பொழுது ஒவ்வொரு மேலும் தன் கரத்தை வைக்க போகிறார். பரலோக தேவன் உங்களை தொட போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். வியாபாரம் பண்ணி வியாபாரம் பண்ற மக்கள், கடன் பாரம், போராட்டம் எல்லாம் முடிஞ்சது போல இருக்குது. அப்படி சொல்ல வலது கை உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். அன்பு ரட்சகரே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என்றும் அழியாத நாமச்சவனுக்கு தருவேன் என்று சொன்னதை நம்பி ஜெபிக்கிறார்கள் அப்பா. கையிடும் வேலையை அத்தனையிலும் ஆசீர்வாதிப்பேன் என்று சொன்னீரே. இந்த கையிடும் வேலையை தடை பண்ணுகிற சத்துரின் போராட்டத்தை சபித்து துரத்துகிறேன். அற்புதம், விடுதலை சாரும். கர்த்தர் சீக்கிரத்தில் அடி வேரிலிருந்து பட்டுப்போன மரத்தின் அடிவேரில் துளி தோன்றுவது போல உங்கள் சுகவாழ்வு, உங்கள் தொழில், உங்கள் கையிடும் வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார், மறுபடியும் புதுப்பிப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். God bless you. 2 கையை அப்படி தலையில வச்சுக்கங்க. கர்த்தர் இயேசு நாமத்தின் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை நிரப்பி அனுப்பும், நிரப்பி அனுப்பும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். வியாதி கிடத்தில் வலது கை வைங்கள். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகனே, இந்த வார்த்தைகளை நம்பி யாரெல்லாம் வியாதி உள்ள இடங்களில் தங்க வலது கையை வைத்திருக்கார்களோ அந்தந்த வியாதிகள் மேல், சபிக்கப்பட்ட வல்லமை மேல், பிசாசின் வியாதிகள் மேல், துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு சில வீடுகளில் சமாதானமே இல்லை, ஒரே சண்டை. எப்பொழுது பார்த்தாலும் எதையாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து சமாதானம் இல்லை. ஆண்டவர் எங்கள் குடும்பத்துக்கு சமாதானம் தரணும்னு ஜெபம் பண்றீங்க. கையை உயர்த்துங்க. நான் ஜெபம் பண்ண போறேன். அன்பு ரட்சகரே, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருன்னு சொன்னீரே. எந்தெந்த குடும்பங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனையை மாறி மாறி கொண்டு வந்து என் பிள்ளைகளின் சமாதானத்தை பிசாசு கெடுக்கிறானோ அந்தந்த சமாதான குலைச்சலை கொண்டு வர பிசாசின் வல்லமைகளை சபித்து அந்தந்த குடும்பங்களை வெளியேற்றி நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். அற்புத விடுதலையை தாரும், சமாதானத்தை நிரப்பும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு உங்களை தொட்டிருக்கிறார். கைகளை தட்டி. எத்தனை சந்தோஷம். கடன் பார்த்திருக்கிற உங்கள் வலது கையை உயர்த்துங்கள். நான் ஜெபிக்கிறேன். கையை இப்படி வச்சுக்கங்க. அன்பு ரட்சகரே, நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பான்னு சொன்னே. இந்த கட்டங்கார பிசாசை பிடிங்கி நரகத்தில் போட்டு ஜெபிக்கிறேன். நீ சுமந்து நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. சம்பூர்ணமாக எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். கையை 2 தள்ளி வச்சுங்க. இப்படி ஆசீர்வாதத்தை நிரப்பி அனுப்பும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று
ஜெபித்துக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் அநேகர் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா, ஹalleluya. கர்த்தர் சொல்கிறார், அடுத்த மாதம் 2ஆம் தேதி வருவதற்குள்ள இந்த மாதம் 22ஆம் தேதிக்குள் கர்த்தர் ஒரு சில வீடுகளில் புது ஆசீர்வாதம், வாங்க முடியாது என்று நினைத்து கொண்ட சில காரியங்களை வாங்கி ஆசீர்வாதத்தோடு தேவனை துதிப்பீர்கள். தடையா இருந்த நற்காரியங்களை கர்த்தர் மாற்றி, தடைகளை மாற்றி நற்செய்தியை உங்களுக்கு கொடுப்பார். அடுத்த 2ஆம் தேதி வரும்பொழுது கம்பீரத்தோடு வரப்போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்களே. ஒரு அல்லேலூயா. போதக பிதாவுமன் போக்கிலும் வரவிலும் போதக பிதாவுமன் போக்கிலும் வரவிலும் ஆதரவு காட்டிடும் கூட்டாளியும் என் தோழனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை நீகும் உலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. ஆயனும் சகாயனும் தேயனும் உபாயனும் ஆயனும் சகாயனும் தேயனும் உபாயனும் நாயனும் எனக்கல்வான ஞான மணவாழனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. கவலையில் ஆறுதலும் கண்கூடில் அஞ்சோதியும் கவலையில் ஆறுதலும் கண்கூடில் அஞ்சோதியும் கஷ்ட நோய் படுக்கையிலே கை கண்ட ஔஷதமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் வினையாடியும் பிற்பர்மன் பிரியம் மத்தியஸ்தனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. சொல்லை நேரும் உலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. வானாதி வானங்களுக்கு மேலாய்
தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தனாகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, என்றும் அழியாத நிச்சய நாமத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லச் சொன்னீர். அந்த வார்த்தைகளை நம்பி யாரெல்லாம் திருச்சமத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் ஆசீர்வதித்து அனுப்பும் சுவாமி. ஆண்டவரே, என்ன விரும்பி, என்ன ஆசீர்வாதத்தை விரும்பி இந்த வளாகத்துக்குள் நுழைந்தார்களோ, இயேசு மரவார் வளாகத்துக்குள் என் பிள்ளைகள் விரும்பினதை கொடுத்து அனுப்பும். தாய் பசு நோக்கி கன்று ஓடுவது போல உம்முடைய திருப்பெயரை, இயேசு என்ற பெயரை நம்பி வந்திருக்கிறார்களப்பா, மனதார ஆசீர்வதித்து அனுப்பும். ஆண்டவரே, சாபங்கள் பலவீனங்கள் நீங்கி போகட்டும். இந்த மாதம் முழுது பூர்ண ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். கையிடும் அத்தனை வேலைகளிலும் ஆசீர்வாதமும் செழிப்பும் உண்டாகட்டும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீ செய்ய சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கே துதிக்கிறமே செலுத்துகிறேன். சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் பொழுது உம்முடைய சமூகம் முன்னும் இருந்து காத்துக்கொள்ளட்டும். அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரும் பொழுது சாட்சியா என் பிள்ளைகளை கொண்டு வார். உம்முடைய சமூகம் இருக்கட்டும். அந்த குடும்பம் ஒவ்வொன்று குட்டி பரலோகமாய் மாறட்டும் சுவாமி. ஆசீர்வதி. நான் உடைய வேலைக்காரன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்களை ஆசீர்வதித்த பிசாசுகளை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். உம்முடைய சமூகம் முன்னும் இருந்து காத்துக்கொள்ளட்டும். ஆசீர்வதித்தல் போப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தை கொண்டு பூசிக்கொள்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது என் பிள்ளைக்கு போய் வீட்டு வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுதே இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். நேசு சுவாமி, நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுவதற்காக கோடான கொடி நன்றி, கோடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்திரித்து பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரவும் கடந்தது, பகல் ஒளி உதித்தது, இரக்கமும் கிடைத்தது இயேசுவிடம். இயேசுவிடம் சிலுவையிலே இரவும் கடந்தது, பகல் ஒளி உதித்தது, இரக்கமும் கிடைத்தது இயேசுவிடம். இயேசுவிடம் சிலுவையிலே இயேசுவின் அன்பில் மூழ்கி அனுதினம் ஜெபித்திடும் இன்பப் பரவசமே பக்தர்கள் பாக்கியமே. இயேசுவின் அன்பில் மூழ்கி அனுதினம் ஜெபித்திடும் இன்பப் பரவசமே பக்தர்கள் பாக்கியமே. மாபெரும் ரட்சகமே மன்னவன் அருளின, மாபெரும் ரட்சகமே மன்னவன் அருளினால் மனக்கவலைகள் தீர்க்க வல்ல கர்த்தர் இவரே. இரவும் கடந்தது,
வானாதி வானங்கள் ஏறி மறைந்தவரே வருவேன் சீக்கிரம் என்றாரே. வானாதி வானங்கள் ஏறி மறைந்தவரே வருவேன் சீக்கிரம் என்றாரே. நாட்களும் நெருங்கிட கிறிஸ்துவே வருவார். நாட்களும் நெருங்கிட கிறிஸ்துவே வருவார். நம்பினால் நம்மை அவர் கொண்டு சென்றிடுவாரே. இரவும் கடந்தது சாந்த சுரூபியே சாந்த சுரூபியே தேவகுமாரன் மாந்தர்கள் தேடும் மெய்யான தேவன். சிந்தனைக்கு இன்பமும் சிலுவை தியானம். சிலுவை தியானம் எந்தனை கேட்டிடும் இயேசுவின் நாமம். இரவும் கடந்தது பகல் ஒளி உதித்தது இரக்கமும் கிடைத்தது இயேசுவிடம். இயேசுவிடம் சிலுவையிலே இது சாட்சிக்கான நேரம். யாராவது சாட்சி சொல்ல வந்திருப்பீர்களான்னு வலது கை உயர்த்தி காண்பீங்க. கர்த்தருக்கு நன்றி. பேர் கடந்த 10 வருஷமாக நான் வேலை இல்லாமல் இருந்தேன். முதல் மார்க் எடுத்த பெண்ணை தான் நான் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். ஏசப்பா கர்த்தரோட வாடிப்பட்டியில் இருக்க மாதா கர்த்தரோட இணைந்து நான் வேலை புரிந்தேன். இன்று நான் நன்றாக ஒரு நல்ல வேலையில் ஒரு நல்ல பணியில் அமைந்திருக்கிறேன். அது சொல்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் படிச்சிங்க, லைப்ரரியில் வேலை பார்க்குறாங்க எல்லாரும். நானும் பார்த்துட்டு வந்துட்டேன். தைக்கிற வேலை பார்க்க வைத்துக்கோங்க, அங்கேயே சாப்பிட்டுக்கோங்க, சம்பளம் கொடுக்க முடியாது உங்களுக்கு. 25 உடல்நலம் குன்றியது, ஒரு ஃபீவர் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 10 நாள் லீவ் எடுத்துக்கோங்க, 5 நாள் லீவ் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. அதனால ஏசப்பா கரத்தில் வைக்கிறேன். கர்த்தருக்கு நன்றி. கைகளை சட்டை. இந்த அன்பு மகள் பட்ட பாடு இருக்கிறது பயங்கரமான பாடு. அவருடைய தாயின் தகப்பனும் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். இங்கே நான் அப்நார்மலாக தான் கூட்டிகிட்டு வருவாங்க. எனக்கு பாருங்க, கர்த்தர் சுகம் கொடுத்து வேலையும் கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என் பேர் ஜெயலட்சுமி, சுப்பிரமணியத்தில் இருந்து வரேன். நான் போன தடவை ஐயா சொன்னாங்க, இயேசு சொல்கிறாரு 3 மாதமாக ஆஸ்பத்திரியில் டாக்டரையே காப்பாற்ற முடியாத ஒருத்தவங்கள வந்து சாட்சி சொல்லுங்கள், ஆண்டவர் கூப்பிட்றாருன்னு சொல்லி சொன்னார். நான் அப்படியும் கீழ்ப்படியாமல் நான் உட்கார்ந்துருந்துட்டு நான் போயிட்டேன். டாக்டர்களால் கைவிடப்பட்டு கடந்த 3 மாதம் மரணத்தோடு போராடி கொண்டு ஒரு சகோதரி இங்கே வந்திருக்கீங்க. வரீங்களா? 3 மாதமாகி டாக்டர்களால் இதை சுகமாக்க முடியாது என்றார்கள். மரணத்தோடு போராடி கொண்டிருக்க ஒரு சகோதரியை நான் பார்க்கிறேன். இயேசு இப்பொழுது உங்களை சுகமாக்க போகிறார். விரும்பினால் என் அருகில் சீக்கிரம் வரலாம். கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. உங்கள் சாபம் உங்களை விட்டு தொலைந்து போக போகிறது. வெட்கப்பட வேண்டாம், சீக்கிரம் என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவர் சொன்னார், நான் ரொம்ப வெட்கப்பட்டேன் சொல்கிறதுக்கு. சுருண்டு படுத்திருந்தேன். முதல் நாள் எனக்கு ரத்தமாக வாந்தி எடுத்தேன். அதனால் டாக்டர் சொன்னார் கேன்சர் இருக்குது,
உனக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது, பயங்கரமான நோய் தொற்றி கொண்டிருக்குன்னு சொன்னாங்க. ஆனாலும் நான் ரொம்பவே பயந்து இருந்தேன். பக்கத்தில் வரும் பொழுது நெருங்கி வர முடியல. பல நாட்கள் நான் குளிக்காமல் இருந்தேன். 3 மாதமாக நான் குளிக்கலை. ஒரு நாள் தான் குளிப்பேன், அப்புறம் குளிக்க முடியாது. அப்புறம் தண்ணியை தொட்டு அப்படியே முகத்தில் தொடச்சுறதோடு சரி. அதுக்கப்புறம் குளிக்க முடியாது. ஆவியானவர் கூப்பிட்றாரு, இயேசு கூப்பிட்றாரு, முன்னால் வந்து சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லியும் நான் கீழ்ப்படியாமல் நான் உட்காந்துருந்தேன். ஆனாலும் வீட்டுக்கு போனப்போ சொன்னார், இயேசு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏசு சொன்னார், நீ ரோட்டில் உன்னை கிராஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்கிறியே, நான் உங்ககிட்ட காசு பணமா கேட்குறேன், ஒரு நன்றி ஒரு சாட்சி தானே வந்து சொல்லுன்னு சொன்னேன். எனக்கு கீழ்ப்படியாமல் ஏன் போனேன் அப்படின்னு ஏசு கேட்டார். அப்போ தான் நினச்சேன், அந்த படுத்திருந்த வேளையில் ஐயாவோட கரம், ஆசீர்வதிக்கிற கரம், அதில் ஒரு ரேகையை நான் இங்கு பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போனேன். எனக்கு இந்த வலது கண்ணு எனக்கு தெரியாது. இந்த கண்களால் நான் அந்த ஆசீர்வதித்த அந்த ரேகையை கூட பார்த்துட்டீங்க. வலது கண்ணு தெரியாமல் இருந்துச்சு, கண் தெரியாமல் இருந்தது. கையை தட்டுங்களேன். அந்த ரேகையை பார்த்து நான் இங்கேருந்து போயிட்டேன். ஆனாலும் ஒன்றும் சொல்ல, அங்கே போய் அந்த ரேகை ஒரு சிகப்பாக ஒரு வஸ்திரம் மேலேருந்து அப்படியே தொங்கி, அந்த காற்று வந்து என் மேலே 2 தடவை ஜிலுன்னு பட்டுச்சு. ஃபேனே போட முடியாது. அப்படி ஒரு இது வாய் வழியாக எச்சலாக கொட்டிக்கிட்டே இருக்கும். ஜவுமிட்டாய் சாப்பிட்டு கீழே தண்ணி விழுந்த மாதிரி வாளியாக அது மாட்டில் எடுத்து என்ன தான் நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணாங்க. ஆனாலும் ஒரு டெஸ்ட்டில் கூட ஒரு மிஸ்டேக் இல்லை. டெங்கி காய்ச்சல் பார்க்கணும், பன்னி காய்ச்சல் பார்ப்போம், டைஃபாய்டு பார்ப்போம், மலேரியா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தாங்க. கடைசியில் கேன்சர் இருக்குன்னு பார்த்தாங்க, ட்ரெக்கியால கேன்சர் இருக்குன்னு பார்த்தாங்க. ஒன்றுமே சாப்பிடாம 3 நாள் அப்படியே சுருண்டு வட்டமாக தான் இருந்தேன். ஆனாலும் இவருடைய கரணம் அந்த இடத்துல அந்த ரேகை வந்து தெரிஞ்சு, இந்த ரேகை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு நினச்சி, அந்த ஜில்லுன்னு காற்று வந்த உடனே எனக்கு ஒரு தெம்பு வந்தது. அந்த இடத்துல அன்றைக்கே இரவு எனக்கு ஒரு ரிசல்ட் வந்தது. ஒரு நோயுமே இல்லை, எக்ஸ்ரேல ஒரு நோயும் இல்லை. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு நோயுமே கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு அந்த இதுக்கு நான் போன தடவை சாட்சி சொல்லாமல் விட்டுட்டேன். என்னை மன்னிச்சுக்கிறேங்க. இனிமேல் நான் சாட்சி சொல்கிறேன். ஒருத்தருமே நம்ப மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனாலும் இயேசு சொன்னார், உன்னை நான் நம்புகிறேன், நீ வா வந்து சாட்சி சொல்லு அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த தடவை நான் என்னை மனசை தைரியப்படுத்திக்கிட்டு குளித்தேன். இந்த நாளில் 15ஆம் தேதியில் அன்னைக்கு குளித்தது தான். அதுக்கப்புறம் இப்போ 2 நாளாக என்னால் குளிக்க முடியுது. போன தடவை 3ஆம் தேதி வரையிலும் ஊசியாக போட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த 3ஆம் தேதிக்கு பிறகு 4, 5 இங்கே வந்ததுக்கப்புறம் ஊசியே இல்லை. நான் கர்த்தர் என்னை காப்பாற்றி வழி நடத்தினார். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த தடவை பெரிய தடை, உனக்கு ஹவுஸ் அரெஸ்ட் என்று சொல்லி எனக்கு போட்டாங்க. நான் நிச்சயம் இன்னைக்கு வர முடியாது. 15ஆம் தேதியிலேருந்து புலம்பிக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே நான் இந்த விளாங்குடி வளாகத்துக்கு இயேசுவை நான் பார்க்கணும்ப்பா, நான் இந்த தடவை நன்றி சொல்லணும் ஆண்டவரே, நீர் கூப்பிட்டீரு. அதனால் ஆவியானவர் பக்கத்தில் நான் நெருங்க பயமாக இருந்துச்சு. நான் கீழ்ப்படியாமல் வந்துட்டேன். எனக்கு இந்த தடவை நீங்கள் எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நான் 15ஆம் தேதியிலேருந்து சொன்னதுனால ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்து இந்த இடத்துக்கு பக்குவமாக கூட்டிகிட்டு வந்துட்டார். பஸ் இல்லை, ஒரு ஆட்டோக்காரர் வந்து வாங்க உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் இந்த இடத்து வாசல்லையே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஜெயலட்சுமி அம்மாவுக்கு கர்த்தர் அர்ப்பணிச்சு. எந்த ஊர்லேருந்து வரீங்க? சுப்பிரமணியபுரம். இந்த சாட்சியெல்லாம் போடும்போது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்லி வச்சு சொல்கிறானுங்க, நல்லா நடிக்கிறோமா அப்படின்லாம் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க. சொல்லி வச்சாங்க பண்ணுறாங்க. இவங்க யார்? ஜெயலட்சுமி அம்மா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, போகக்கூடாதுன்னு வந்திருக்காங்க. மதம் மாற வரவில்லை, தெய்வம் அவர்களுக்கு செய்த நன்மையை சொல்ல வந்திருக்காங்க. கைகளை தட்டி. எங்கள் கண்ணு தெரியாதவங்களுக்கு பெரிய பொருளே தெரியாது. ரேகை கையில் இருக்க ரேகைன்னு சொன்னாங்க, சோசியம் நினச்சிடாதீங்க.
இந்த ரேகைனா அவ்வளவு சின்ன ரேகை கூட அவங்க கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. கைகளை தட்டி தெரிஞ்சது பளிச்சு இப்பவும் தெரியுதம்மா, இப்பவும் தெரியுது. கைகளை தட்டி ஆண்டவர் பாருங்க அந்த நேரத்தில் பளிச்சுன்னு அதை தெரிய வைத்து அதிலிருந்து வல்லமையை ஊற்றி ஆண்டவர் அதிசயம் செய்திருக்கிறார். கைகளை தட்டி சி மைனர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. சட்டை பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி பொழிந்து என்னையே தாவி அழைத்திட்டார். ஆக இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி பொழிந்து என்னையே தாவி அழைத்திட்டார். அன்பே அவரின் பெயராம், அன்பே அவரின் பெயராம், அருளே அவரின் மொழியாம், இருளே போக்கும் மொழியாம், இருளே போக்கும் மொழியாம். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம், இருளும் புயலும் வரட்டுமே இதயம் கலங்குமோ. இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம், இருளும் புயலும் வரட்டுமே இதயம் கலங்குமோ. இறைவா இயேசு தேவா, இறைவா இயேசு தேவா, இதயம் மகிழ்ந்து பாடும், என்றும் உம்மை நாடும், என்றும் உம்மை நாடும். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம்
தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள் என நம்புகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் பி. டென்சிங் டேனியல், இயேசு மரவார், 7B சமாதான நகர், 2வது தெரு, விலாங்குடி, மதுரை 625018, தமிழ்நாடு, தென் இந்தியா. தொலைபேசி எண் 0452666931. கைபேசி எண் 9842161318 மற்றும் 9344006580. Our address in English: Brother P. Densing Daniel, Jesus Never Forgets, number 7B, Samadhana Nagar, 2nd Street, Vilangudi, Madurai 625018, Tamil Nadu, South India. Our telephone numbers: 0452 266 9318, mobile 98421 61318 and 93440 06580. Our website: jesusneverforgets.org. Email: densingdaniel@gmail.com. jesusneverforgets@gmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.